அட பப்பிள்ஸ் அண்ட் இவங்க எல்லாம் எப்படிடா இருக்கீங்க? ஐ திங்க் எல்லாரும் ஃபைன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு மை ட்ரீம் ஸ்டோரியோட பார்ட் 4 தாண்டா பார்க்க போகிறோம். ஸோ போன பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்புறம் நிறைய பேர் பார்க்குறீங்க, கமெண்ட் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்கடா. அண்ட் இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா அதெல்லாம் எனக்கு தெரியலை. ஆனால் எனக்கு வந்து இந்த ஸ்டோரியை வந்து முடிக்கக்கூடாது, கொஞ்சம் லாங்காக கொண்டுட்டு போகணுன்னு தோணுது. சரி ஓகே பார்க்கலாம். அண்ட் இந்த எபிசோட்லேருந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி ஓகேடா, அப்படியே நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். போன பாட்டில் ஸ்ரீ அப்படியே தொலைஞ்சிருப்பா. அப்போ இசை மினி 2 பேருமே அப்படியே தேட போயிருப்பாங்க. இப்போ ஸ்டார்டிங்கே பாப்பா நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம்டா, உங்கள் அம்மா எங்கே போனாங்க? எனக்கு தெரியல ஆண்டி எங்கே போனாங்கன்னு, ஆனால் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. இது வரேன்னு சொன்னாங்க, அப்புறம் காணோம் போயிட்டாங்க. ஓகே ஓகே அழுகாத, என்ன நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சரியா? நீ அழுகாத. பாரு அழுகக்கூடாது. நீ ரொம்ப க்யூட்டாக இருக்க. ஆண்டி கிச்சு மூட்டாதீங்க, நீங்களும் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. அப்படியா? நீ பொய் சொல்லாத, நான் க்யூட்லாம் கிடையாது. இல்லை நீங்கள் க்யூட்டாக இருக்கீங்க. அப்படியா? ஹியூஜிமா அம்மா அம்மா இவங்க தான் உன் அம்மாவா? ஆமாம் இவங்க தான் என் அம்மா. ஓகே ஹியூஜி, யார் இது? எங்கே போயிருந்த? வெளில தானே நிற்க சொன்னேன் அம்மா. அது அது வந்து இந்த ஆண்டி தான் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. நானே உங்களும் சேர்ந்து தான் அவங்கள தேடிட்டு இருந்தோம். ஓ அப்படியா? சாரிங்க. பரவாயில்லைங்க, ரொம்ப தேங்க்ஸ். தொலைச்சிட்டு ரொம்ப நேரமாக இல்லை பரவாயில்ல, கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோங்க. ஓகே தேங்க்யூ. பரவாயில்ல, பாய் ஆண்டி, பாய். இதெல்லாம் ஜங்கு பார்த்துட்டே தான் இருந்திருப்பான், டயாங் கூட கால் பேசிட்டே. 3 பேரும் ப்ளூடூத்தில் கனெக்டில் தான் இருக்காங்க. ஸோ அப்படியே பின்னாடி இருந்து பார்த்துட்டு இருந்திருப்பான். பட் ஸ்ரீயோட ஃபேஸ்லாம் தெரிஞ்சிருக்காது. ஸோ லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பிடுறான். அப்பாடா, ஒரு வழியாக கண்டுபிடிச்சி கொடுத்தாச்சு. இது என்னது? இங்கே அவர் மட்டும்தான் இருக்காரு, அப்போ அவரோடதாக தான் இருக்கும். என்னது இது? ஏதோ பெருசாக இருக்குது. எதாக இருந்தால் என்ன, அவங்க பொருளை அவங்கக்கிட்ட கொடுக்க வேண்டியதான். அண்ணா அண்ணா அப்படின்னு சொல்லி ஸ்ரீ ஜங்கோட முதுக லைட்டாக தட்டுறா. ஆமாண்டா டே, எனக்கும் இங்கே யாருமே மாட்டல. டே ஜேகே அண்ணா இது உங்களோடது தானே? கீழே போட்டுட்டீங்க பாருங்க, போடுங்க. அண்ணா டே ஜேகே இருக்கியாடா? என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. அண்ணா ஜெகே கவுத்து போட்டுட்டிய கனிமொழியே, இத கேட்க யாரும் இல்லையே. மனம் சொன்ன பேச்சை நீ எப்பவுமே கேட்காதே. உன் கண்ணு என் கண்ண கொள்ளையடித்து போனதின்று. அழகே மலரே பகலே பனியே பிறையே நுதலே என்னை விட்டு போகாதே. அப்போ ஜேகே டக்குன்னு ரியாலிட்டிக்கு வந்துட்டு ஸ்ரீயோட ஹேண்ட்ஸை பிடிச்சி அப்படியே ஒரு சந்து மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அப்படியே லாக் பண்ணிடுறான் வாலில். அண்ணா என்ன பண்ணுறீங்க? அமைதியாக இருக்கு. கத்துன நான் யார் தெரியும்ல? அண்ணா அண்ணா நான் 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 எதுவுமே பண்ணலை, உங்கள் பொருள்னா கொடுக்க வந்தேன். அப்படியா? இது என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறான். பார்த்தா நைஃபு. ஸோ அது டூப்ளிகேட் தான், ஸ்ரீக்கு தெரியலை. ஸோ அப்படியே செம்மையாக பயப்படுறா அவ. அண்ணா 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 ப்ளீஸ் அண்ணா, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நான் இது மட்டும்தான் கொடுக்க வந்தேன், வேறு எதுவுமே பண்ணல. இப்போ அந்த நைஃபை பார்த்தோன்னே ஸ்ரீ அப்படியே ஷாக் ஆகி அப்படியே பார்க்குறா. ஸோ இப்படியே இந்த பக்கம் எங்கே போய் தொலைஞ்சான்னு ஒரு அளவும் புரியலை. உட்கார வச்சுட்டு தான் நான் போனேன். இவளுக்கு என்னவா பார்ட்னரே, கடுப்பாகுதுடி உன்னை பார்க்கும்போது. எங்கே தான் போய் தொலைஞ்சாலோ, நம்ம ஊர்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் கேட்டு. இது ஒரு அளவும் புரியலை, எல்லாம் ஒரே இதாக இருக்குது. இவ்வளோ நான் எங்கிட்டுன்னு போய் தேட? அப்பா உள்ளடா. டிஜிமினா எதுக்குடா ஜங்கு கட் பண்ணா? எனக்கு என்னடா தெரியும் மயிறு, அது அவன்கிட்ட தாண்டா போய் கேட்கணும். ஓ ஒரு வேளை ஆள் வந்துருக்குமோ, ஷாருக்குடா தெரியும். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ தம்பி, இந்த பொண்ணை பார்த்தியா? இல்லை கிளம்பு. ஓ ஜிமினா, ஓ ஓகே. டேய்
டேங்கா யார்கிட்டடா பேசணும் இப்போ? ஆ அது டே கட் பண்ணுறா. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஷோ, இவனுங்களுக்கு வேறு வேலை பழப்பு கிடையாது. எந்த ஊருக்கு வந்தாலும் இதே தொல்லை. பேசத்தை போட்டுட்டு வந்து பிச்சை எடுக்கிறது சில்லற இல்லை, போடா. அவன் 1008 டென்ஷனில் இருக்கான். இவனுங்களுக்கு சை என்ன பிச்சு பிச்சை எடுக்கிறேனா? டேங்கா இது உனக்கு பெருத்த அவமானம். விட்றாவில். ஹலோ, ஏய் ஏய் இப்போ எதுக்கு முன்னாடி வந்து நிற்கிற? ஷோ, இங்கே பாடுறா தம்பி, என்கிட்ட சில்லற கிடையாது. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு டைமும் கிடையாது. என்ன இவன் உண்மையிலே நம்மளை பிச்சைக்காரன்னு கன்ஃபார்மே பண்ணிட்டாளா? ஓட்டு சூட்டை பார்த்தா பிச்சை எடுக்கிற மாதிரியா இருக்கு. ஹலோ, என்னை பார்த்தா என்ன பிச்சைக்காரன் மாதிரி இருக்கா? ஓ அப்போ இல்லையா? அப்போ வேற யாரு? ஹேய், இந்த ட்ராமாலாம் நடிப்பாங்களே கலர் கலர் சொக்கா போட்டு, அந்த கோஷ்டி தானே? கரெக்டாக கண்டுபிடிச்சேனா? ஆனாலும் இந்த சொக்காவை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே, எங்க? ஹேய், அவனா நீ? ஷோ, நேரங்கட்ட நேரத்தில் சிரிப்பு வர வருது. நீ பாடுறா. பாரு தம்பி, உன் கூட பேசுறதுக்கெலாம் எனக்கு டைம் கிடையாது சரியா? வேற போய் என் பார்ட்னரை வேற தேடணும். ஸோ அதனால் பை என்ன, நான் போயிட்டு வரேன். சொக்கா சூப்பராக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறான். அவ்வளோதான். டேங்கால அவரால் இதுக்கு மேலே பொறுக்க முடியல. ஸோ இசையோட 2 ஹேண்ட்ஸ் அப்படியே பிடிச்சி வாலில் லாக் பண்ணிடுறாரு. ஹே, என்ன பண்ணுற? விட்றா, விடுன்றல. அவ்வளோதாண்டி, ஓனா போதுன்னு விட்டா ரொம்ப ஓவராக பண்ணுறேன். இப்போ அப்படியே ஜிமின் சைடு வந்தான். பாவம், அவரை சுற்றி ஃபுல்லாக குழந்தைங்களா நின்று அவரை போட்டு பாடாக படுத்திட்டு இருக்குதுங்க. குத்து குத்து மிக்கிய குத்து குத்து, மா வலிக்குது. வா, இதெல்லாம் பெத்தாங்களால செஞ்சாங்களான்னு தெரில. ஓ ஜிமினா, தேவையில்லாமல் கிட்ட பெற்றுட்டியோ? ஆனால் அவனுங்க தான் நல்லா உஷாராக தாண்டா எடுத்துருக்கானுங்க. ஷோ, நமக்கு மட்டும் இந்த கேவலமான கிட்ட கொடுத்துட்டானுங்க. ஷோ, உள்ள பூச்சிங்க தொல்லை வர தாங்க முடியலையே. முள்ளடா, டேய் குத்தாம இருடா. குத்து குத்து. அரிசி முட்டை, அவ்வளோதான். ஓ ஏய் மிக்கி, உன்னைய விளையாட்டு காமிக்க தானே இங்கே நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஏதாச்சும் பண்ணு பண்ணு. ஓ தாங்க முடியலையே தொல்லை. என்னை காப்பாற்ற யாருமே இல்லையா? இனி யார் ஏதாச்சும் ஏஞ்சல் வந்தால் நல்லா இருக்குமே. அச்சிச்சோ செல்லம், அப்படிலாம் பண்ணக்கூடாது. இங்கே வா, அவங்க பாவம் இல்லை. பாவமா? என்ன வாய்ஸே ஏஞ்சல் மாதிரி இருக்கு. ஒருவேளை ஏஞ்சல் அனுப்பி விட்டாரோ கடவுள்? யாரு? பா ஜிமினா, என்னடா இவ இப்படி இருக்கா? ஐயோ, இப்படி கொல்றா கண்ணை வச்சு. சோ செல்லம், அப்படிலாம் பண்ணக்கூடாது. இங்கே பாரு. நான் குத்த போகிறேன். ஸோ நான் சொல்கிறேன்ல, இங்கே பாரு, என்ன பாரு. அவங்கெல்லாம் பாவம், அப்படிலாம் பண்ணக்கூடாது. அவங்களை சிரிக்க வைக்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க. இப்படி தான் பண்ணுவாங்களா? எனக்கு அந்த மிக்கிய குத்தணும் போல இருக்கே. ஸோ அப்படிலாம் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு வலிக்கும்ல? வலிக்குமா? ஆமாம் வலிக்கும்ல, பாவம்ல அவங்களும். சாரி கேளு. சரி மிக்கி, சாரி, என்னை மன்னிச்சுக்கோ. குட் பாய். ஸோ இப்படி சொன்னோன்னே ஜிமினும் அப்படியே ஆக்ஷன் பண்ணுறான். ஜிமினால பேச முடியாது இல்லையா? ஸோ அப்படியே ஆக்ஷன் பண்ணுறான். ஸோ அந்த பேபி அப்படியே விளையாண்டுட்டு போயிடுது. அப்படியே மினி ஜிமினை பார்த்து, ஷோ மிக்கி நீ ரொம்ப அழகா இருக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி ஜிமினோட ஃபேஸு, ஜிமின் அந்த மிக்கி மவுஸ் ஹெட்டெல்லாம் அப்படியே தடவி கொடுத்துட்டு இருக்கா. ஸோ ஜிமினுக்கா அப்படியே மினியவே பார்த்துட்டு இருக்கா. ஐயோ என்னவா இப்படி கொள்றா? ஐயோ ரொம்ப க்யூட்டாக இருக்காளே ஜிமினா, பார்த்ததே இல்லையாடா இப்படி யாரையும். எதுக்குடா இந்த கெட்டப் எடுத்தோன்னு காலிலேருந்து கவலைப்பட்டுட்டு இருந்த. ஆனால் கடவுள் இருக்கான்டா, கடவுள் இருக்கான். நீ ரொம்ப அழகா இருக்க. ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? என்ன வேணாங்கிற? ஓ செல்லம், இந்த கெட்டப்பில் செல்ஃபி எடுத்தால் காமெடியாக இருக்கும்டி. வேணான்னு சொல்லிடுடா ஜிமினா. ஓ
சரி ஓகே. ஐயோ மூஞ்சி சோகமாகிறாளே. மிக்கி, எனக்காண்டி ஒரு டான்ஸ் பண்ணேன் க்யூட்டா. இப்படி சொன்னோன்னே என் ஜிமினும் அப்படியே ஃபன்னியாக டான்ஸ் பண்ணுறான். இதை பார்த்துட்டு மினி சிரிச்சிட்டு, சோ ரொம்ப க்யூட்டாக இருக்கு. பாவம் உன்னை எல்லா பேபிஸும் தொல்லை பண்ணிடுச்சுல. நானும் பார்த்துட்டே தான் இருந்தேன். நீங்களாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு வெயிலெல்லாம் நின்று ரொம்ப கஷ்டப்படுறீங்கள. உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா? சரி இரு. இந்தா இதை வச்சுக்கோ. சும்மா பிடி வச்சுக்கோ. எல்லாரும் தரதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தரேன். ஏன் வேண்டான்னு சொல்கிற? ஐயோ காசுக்காக நான் நிற்கவே இல்லையே. ஐயோ வாயை திறந்து வர பேச முடியாது. என்னவா இவ்வளோ நல்லவளா இருக்கா? சின்ன நோனோ சொல்கிறேன். வேண்டாமா உனக்கு? நான் ஆசையாக தானே கொடுக்குறேன், வச்சுக்கோ. ஓ வாங்கலைனாலும் ஃபீல் பண்ணுவா போலே. குட் பாய். நீ பாயா கேர்ளா? ஏதோ ஒன்று, ஆனால் க்யூட்டாக இருக்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் மினி அப்படியே ஜிமின் கிட்ட தான் நின்று பேசிகிட்டு இருக்கா. ஸோ அப்படியே நம்ம இப்போ இந்த சைடு காமிச்சா. அண்ணா எதுக்கு என்ன அப்படி பார்த்துட்டே இருக்கீங்க? நான் ஒன்றுமே பண்ணலையே, உங்களுக்கு ஹெல்ப் தானே பண்ணேன். ஏன் இப்படி பண்ணுறீங்க? நான் பாவம் தானே. நான் போகணும் அண்ணா, ப்ளீஸ் என்னை விடுங்க அண்ணா. அண்ணா உங்களை தான் அண்ணா. சரி. ஐயோ என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததே இல்லைடா. நான் அழகா இருக்கா. ஐயோ இது வரைக்கும் இன்னசென்ட் கேர்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இப்போ தான் நேரில் பார்க்குறேன். நான் கையில் வச்சுருக்கிறது டூப்புகத்தின்னு கூட தெரில அவளுக்கு. ஐயோ அவளோட ஐஸ் அப்பா எவ்வளோ குழந்த மாதிரி இருக்கு. ஐயோ பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கேன். ஃபஸ்ட்டு லோபிலே கவுந்துட்டடா ஜெயே. ஐயோ செம்மையாக இருக்காளே. இது அழுதுகிட்டே இருக்கு. அண்ணா ஐயோ இன்னும் அண்ணான்னு சொல்ல காண்டாகுது. ஏன்டியே நான் காண்டு பண்ணுறேன்? நான் உனக்கு அண்ணாவா? அண்ணா அண்ணா அண்ணான்னு கூப்பிடக்கூடாது. கையில் பார்த்தல என்ன இருக்கு? கத்தி. அப்படியே விட்டு சொருகிடுவேன். இல்லை இல்லை வேணாம் வேணாம் வேணாண்ணா. ஏய் இல்லை இல்லைண்ணா. அடங்கவே மாட்டா போல. ஏய் அண்ணான்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன் இல்லடி, அப்புறம் எதுக்கு அண்ணான்னு கூப்பிட்றா? அண்ணா உன் அண்ணாவா? இல்லை என்னை விட நீங்கள் பெருசாக இருக்கீங்கல்ல, அப்போ அண்ணான்னு தானே கூப்பிடணும், அதான் அப்படி சொன்னேன், வேற எதுவும் இல்லை. சரி என்னை விட்டுருங்களேன் ப்ளீஸ், நான் உங்களுக்கு ஹெல்ப் தானே பண்ணேன். அப்படியா? உன்னை விடணுமா? அண்ணா நான் விட மாட்டேனே, என்ன பண்ணுறது? ஏன் விட மாட்டீங்க? நான் யாருன்னு தெரிஞ்சல. யாரு நீங்கள்? யார் நீங்கள் தெரியுறா? கெட்டப் பார்த்தா தெரியலையா உனக்கு? நான் யாருன்னு? அண்ணா இந்த கெட்டப்பில் பார்க்குறதுக்கு தீவிரவாதி மாதிரியே இருக்கீங்க. என்ன தீவிரவாதியா? இல்லை ஜெயே சிரிக்காதடா, சிரிச்சா சத்தியமாக கண்டுபிடிச்சிருவா, அப்புறம் மாட்டிப்ப. அழகா இருக்கே இந்த கான்வர்சேஷன், அவ்வளோ அழகா இருக்காளே. ஐயோ என்னடி இப்படி இருக்க, ஆனால் ஜாலியாக இருக்கு இவ கூட பேசுறது. இல்லை எப்படி இப்படிலாம் பண்ணுறா? பாரு ஜெயே சிரிப்பாக தாண்டா வருது எனக்கு இவ்வளோ பார்க்கறதுக்கு. அவள் வாயும் அவன் மூஞ்சும் அப்படியே பயத்தில் சுருங்கி போயிடுச்சு. அழகா இருக்கா, அப்படியே கணத்தை பிடிச்சி கொஞ்சம் போலதான் இருக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, பண்ண முடியாதே. ஆனால் ஃபஸ்ட்டு லுக்லேயே செத்துட்டேன்டி. அழகா இருக்கான். ஸோ அப்படியே ஜங்குக்கோட ஹேண்ட்ஸுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போய் அப்படியே குனிஞ்சு குடுக்குன்னு ஓடிடுறான். ஸோ ஜங்குக்கு இதை பார்த்து சிரிச்சிட்டு அப்படியே திரும்புகிறான். ஸோ ஸ்ரீ அப்படியே கொஞ்சம் தூரம் ஓடி போய் அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிறான். பார்த்தா எல்லா ஸ்ட்ரீட்டும் ஒரே மாதிரி இருக்கு. அவளுக்கு எங்கே போகிறதுனே தெரியல. என்ன எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு? என்ன எங்கேருந்து வந்தோம்? இந்த சைடா இல்லை இந்த சைடா? எந்த பக்கம் வந்தேன்னு தெரியலையே. இந்த பக்கம் வந்தேன்.
அச்சோ மறந்து போச்சு. ஐயோ, எந்த ஸ்ட்ரீட்டு? 3 ஸ்ட்ரீட்டில் இந்த சைடு இல்லை பேசாம இங்கி பிங்கி பாங்கி. ஐயோ வரமாட்டேங்குது, எந்த சைடு போகலான்னு. நான் தொலைஞ்சு போயிட்டேன் அப்போ. ஸோ ஜங்குக்கு அப்படியே பின்னாடி கை கட்டி நின்றுட்டு, ஏய் எவ்வளோ திமிரு இருந்தால் ஓடி வந்திருப்பேன். அது வந்து ஏய் எதுக்குடி ஓடி வந்த? எதுக்கு ஓடி வந்த? அது வந்து அது ஓடி போயிடலான்னு ஓடி வந்தேன். ஓ அப்போ ஓடி போக வேண்டியதானே? எதுக்கு நிற்கிற? அது ரூட்டு மறந்து போச்சு சார். ரூட்டை மறந்துட்டேன், அவ்வளோதான். நான் தொலைஞ்சு போயிட்டேன். ஞாபகப்படுத்த இங்கி பிங்கி பாங்கியெல்லாம் போட்டு பார்த்தேன். நான் தொலைஞ்சு போயிட்டேன், அவ்வளோதான். இதுக்கடுத்து நான் மாட்டிக்கிட்டேன் உங்ககிட்ட. என்ன என்ன இங்கி இங்கி பிங்கி பாங்கியா? நான் எப்போ கன்ஃபியூஸாக இருக்கனோ அப்போல்லாம் அதுதான் போடுவேன். உங்களுக்கு தெரியாதா? சரி வா. எங்க எங்க சார்? சார் சார் நான் வரல, என்னை விட்டுருங்க ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார். ஏய் என்ன சொருகோட்டா? இல்லை இல்லை வேணாம் சார், ப்ளீஸ் சார். நான் என் பார்ட்னர்கிட்டையும் என் மினிக்கிட்டையும் போகணும். இசை மினி எங்கே இருக்கீங்க? என்ன இசை மினியா? அவங்க யாரு? யார்டி அவங்க? அவங்க அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் சார். சார் ப்ளீஸ். ஹீ இவ்வளோ திமிரு உனக்கு? டேய் கை விட்றா. தம்பி அவ்வளோதான். என்ன தம்பியா? என்ன என்னை பார்த்தா என்ன தம்பி மாதிரி இருக்கா? சொல்றி. நல்லா குள்ளா வாத்து மாதிரி இருந்துட்டு என்னைய தம்பி தொம்பிங்கிற? தம்பி மாதிரி இருக்காடி சொல்றி. தம்பியோ தொம்பியோ அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. இப்போ எதுக்குடா என் கையை பிடிச்சி வச்சுட்டு இருக்க? மரியாதையாக கையெடுத்துரு, அவ்வளோதான். என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? எவ்வளோ திமிரு இருந்தா? இதுவரை யாருமே இவ்வளோ கேவலமாக அசிங்கப்படுத்தினதே கிடையாது. நீ என் ஈகோவை டச் பண்ணிட்ட, உன்னெல்லாம் சும்மா விட கூடாது. இது ஈகோவா? டேய் பிச்சை தானே எடுக்க வந்த? மறுபடியும் அதே சொல்கிறாளே. நீ பாத்தியாடி நான் பிச்சை எடுக்க வந்ததை பாத்தியா? ஆமாம் பிச்சை தானே எடுக்க வந்த. மறுபடியும் சொல்லாத, எனக்கு சூடு ஏறுதுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் வேற என்ன பண்ண வந்த? என்னை பார்த்தா எனக்கு பிச்சைக்காரி மாதிரி இருக்கா? உன் கோட்டு சூட்டை பார்த்தாலே சரி. இல்லைப்பா, அடிக்கிற வெயிலுக்கு எல்லாம் சிவப்பு கலர்ன செவன்னு கோட் சூட்டு போட்டு அப்புறம் மண்டையில் காமெடியாக ஒன்று மாட்டிருந்தியா? அதை பார்த்தோன்னே நீ வேஷம் போட்டு பிச்சை எடுக்கிற ஆளுன்னு நினச்சிட்டேன். அப்போ இல்லையா? அப்போ நான் ரெண்டாவதாக சொன்னேன் ட்ராமா அது. வானாண்டி. என்ன பிச்சையும் எடுக்கலன்னு சொல்லிட்டேன், ட்ராமா கோஸ்டியும் இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்புறம் எதுக்குடா என்னை பிடிச்சி வச்சிட்ருக்கேன்? இங்கே பாரு, மரியாதையாக விடு, எனக்கு நிறைய வேலை இருக்குது. ஓ நிறையா வேலை இருக்கா? உனக்கு நிறையா வேலை இருக்குது, ஆனால் எனக்கு இந்த ஒரு வேலை தாண்டி இருக்கு. என்னது? ஸோ இப்போ 2 பேருமே மாற்றி இப்படி சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ 2 பேருமே ஃபேஸ் மாஸ்க் போட்டிருக்காங்க. அதனால் ஒருத்தரை சரியாக பார்த்துக்க முடியல. இருந்தாலும் 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ டயம் அப்படியே இசையை வாழை லாக் பண்ணிட்டு, என்னடி ரொம்ப துள்ளுற? விட்டா எகுற? மனசில் என்ன பெரிய பையன் நினைப்பான்? ஏன் பசங்க மட்டும் தான் சண்டை போடணுமா? பொண்ணுங்களாம் சண்டை போடக்கூடாதா? இங்கே பாரு, இந்த மாதிரி பேசினா எனக்கு சுத்தமாக பிடிக்காது, புரியுதா? ஃபஸ்ட்டு தேவையில்லாமல் எதுக்கு என்னை பிடிச்சி வச்சுட்டு இருக்க? விலகுறியா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. இங்கே பாரு, சும்மா உங்ககிட்ட உட்காந்துட்டு கதை பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் எனக்கு வேலை கிடையாது. நகர்றா. அடங்கடி, நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என்ன? ஒன்றும் இல்லை. மரியாதையாக தள்ளு. இப்போ எதுக்கு இவ்வளோ கிட்ட இருக்க? ஃபஸ்ட்டு தள்ளுறா. போடானா வாயை உடைச்சிருவேன். அப்படி தானே பேசுவேன். உனக்கெல்லாம் எதுக்கிட்ட மரியாதையாக நவரு, அவ்வளோதான். பாரு, ஒரு துளி பயம் இருக்கான்னு. உன்னை பார்த்து நான் எதுக்கு பயப்படணும்? சோக்கராட்டம் நடுவில் வந்துட்டு நான் என்ன சொன்னேன்? சோக்கர் மாதிரி நடுவில் வந்து ஏன் இப்படி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க? நவருன்னு சொன்னேன். ஸோ டயாங்கால அவ்வளோதான், அவருக்கு பொறுமையே இழந்துட்டாரு. ஸோ அப்படியே இசைக்கிட்ட இன்னும் க்ளோஸாக வந்துட்டு, உனக்கு வாய் கொழுப்பு அதிகண்டி, அப்படியே வச்சுக்கோ. இப்போ எதுக்கு இவ்வளோ கிட்ட வர? ஃபஸ்ட்டு தள்ளு.
யார்டா நீ? உனக்கு நான் என்ன பண்ணேன் சொல்லு? ஆ ஸோ நான் அடிக்கிற வெயிலுக்கு 5 சொக்கா போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான். டேய் தள்ளுறா, எனக்கு முக்கியமாக வேலை இருக்கு. ஷோ டேய் இப்போதானே சொன்னேன் வாடா போடான்னு பேசாதன்னு சொல்லி. ஆனால் உனக்கு திமிரு கொஞ்சம் இல்லடி, ஏகபோகமாக இருக்கு. அப்படியா? தேங்க்ஸ். தள்ளு. முடியாது. தள்ளுன்னு சொல்கிறேன்ல, தள்ளு தள்ளு. நான் யாருன்னு தெரியுமா? அந்த கருமத்தை தான் அப்போதுலேருந்து கேட்குறேன். யார்டா நீ? ஆ யாரு? அப்போ டயங்க அப்படியே சிரிக்கிறான் ஒரு மாதிரி. ஸோ அவன் சிரிக்கிறது அப்படியே அந்த ஐஸில் தெரியுது லைட்டாக. ஸோ டயங்கோட ஐஸும் சரியாக தெரியல, ஏன்னா அவன் ஹேரெல்லாம் அப்படியே அந்த ஐஸ் மேலே போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இசை பார்க்குறான், ஒரு மாதிரி இருக்குது அவனோட லுக்கு. இப்போ தான் பார்க்குறான், அவளுக்கு ஏதோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தோணுது. இப்போ டயாங் அவரோட கோட்டுக்குள்ளே அப்படியே கையை விடுறாரு பொறுமையா. ஸோ இது இசைக்கு தெரியல. இசை அப்படியே டயாங்கே முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்படியே உள்ளே போய் ஏதோ ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறாரு. பண்ணோன்னே டயாங்கோட மாஸ்க் அப்படியே லைட் ஆகுது. இதை பார்த்தோன்னே இசைக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன? ஏய் என்ன? இது எப்படி? ஆ என்ன பண்ண? ஹேய் ஃபஸ்ட்டு தள்ளிப்போ. யார் நீ? என்ன இவ்வளோ நேரம் சைலண்ட்டாக இருந்தா இப்போ என்ன பயம் வருதா? சச்சா அதெல்லாம் கிடையாது. என்ன வித்த காட்டிக்கிட்டு இருக்க? ஃபஸ்ட்டு தள்ளு, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பணும். தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு டயாங் அப்படியே தள்ளி விட்டு போகலான்னு போகிறான். அப்போ டயாங் இல்லைன்னு ஒரு செயின் மாதிரி எடுத்து அப்படியே இசையோட கையில் அப்படியே கோர்த்துடுறான். ஸோ அது தானாக நடக்குது. இசை அப்படியே பார்க்குறா. ஏய் எப்படி எப்படி பண்ணுற? ஏய் மேஜிக் தானே இது? ஆ ஏய் என்னடா பண்ணுற? எப்படி லாக் போட்ட? அகைன் அந்த லாக் அப்படியே ரிலீஸ் பண்ணுறான். இசைக்கு அவ்வளோதான், அப்படியே வாளோட அப்படியே அவளா பின்னாயிட்டு. ஏய் ஷார்டா நீ? ஆ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆ ஏய் அப்போ டயாங் அப்படியே சிரிச்சிட்டு, ஆஹா டயாங்கா நம்புறாடா நம்புறா, இப்படியே பிக்கப் பண்ணி கொண்டு போயிரு. என்னம்மா சவுண்டு விட்டா? இருடி கொஞ்ச நேரத்தில் நீ அலற போகிற. ஆ என்னம்மா சவுண்டு விட்ட? ஏண்டி? ஆ நான் யாருன்னு இப்போ காமிக்கணுமா? ஆ யாருன்னு உன்ட்ட சொல்லணுமா? யார் நீ? ஆ யாரு? ஓகே மிக்கி, எப்படியோ காசை வாங்கிட்டேல, எனக்கு அதுவே ஹாப்பி. சரி நான் அப்புறம் போயிட்டு வரேன். என்ன நீ சேஃபாக இங்கே இரு. போயிட்டு வரேன். சரி போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஹக், ஓகே? கமான் அப்படின்னு சொல்லிட்டு மினி இப்போ ஜிமினை ஒரு ஹக் பண்ணுறா. ஐயோ கடவுளே, நல்லதும் பண்ணுற கெட்டதும் பண்ணுற, ஏன்பா அழகான பொண்ணு என்னை ஹக் பண்ணுறா, ஆனால் ரிட்டன் ஹக் கூட ஒழுங்காக பண்ண முடியல. என்ன போக போகிறாளா? ஜிமினா என்னடா பண்ணுறது இப்போது? என்னன்னே தெரில, இவனை விடவே மனசு வர மாட்டேங்குது. ஓகே மிக்கி, நான் போயிட்டு வரேன், நீ சேஃபாக இரு, பாய். என்ன போகிறான்? ஒரு மாதிரி இருக்கே. இல்லை ஜிமினா விடாதடா, பிடிச்சிடு. ஏய் நில்றி ஏஞ்சலு. ஐயோ பேரு கூட தெரிலையே. ஐயோ நீ காஸ்டியூமை போட்டு ஓட வேற முடியல. ஐயோ மூச்சு வாங்குது. என்ன மிக்கி எதுக்கு ஓடி வர? என்னாச்சு? இன்னும் ஏதாச்சும் காசு வேணுமா? வேணுமா, நான் தரட்டா? ஸோ அப்போ ஜிமின் நோன் அப்படின்னு ஆக்ஷன் பண்ணுறான். அப்போ மினி சிரிச்சிட்டே, அப்போ வேற என்ன வேணும் உனக்கு? என்ன ரொம்ப பிடிச்சி போச்சா உனக்கு? ஆமாவா? ஸோ எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு. உனக்கு தெரியுமா, என்னோட பேபியை தவிர நான் வேறு யாரையுமே கொஞ்சினது கிடையாது. அவனை தவிர மித்த யாரையுமே நான் பார்க்க கூட மாட்டேன் தெரியுமா? நான் பேபியா? ஐயோ கல்யாணம் ஆயிடுச்சா என்ன இவளுக்கு? என்ன கல்யாணம் ஆயிடுச்சா? குழந்தெல்லாம் வேற இருக்கா? போச்சுடா ஜிமினா. நினச்சேன் என்னடா கடவுள் இப்படி பண்ணுறானே, உனக்கெல்லாம் நல்ல வழி காட்டுறானேன்னு நினச்சேன். அவள்தான் போச்சு புதுசு, கல்யாணம் ஆகி குழந்தையா இருக்கு போலையே. ஆனால் பார்த்தா அப்படி தெரியலை. அவ்வளோதான். எனக்கு இல்லடா ஜிமினா, கொஞ்ச நேரத்தில் நாக்கா தொங்க போட்டேன், இப்போ அவ்வளோதான். வந்த ஏஞ்சல் அப்படியே போயிடுச்சு, வாசல் வரையும் வந்துட்டு ஓடிடுச்சு. என்ன பண்ணுறது? அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட லைஃப்பில் வந்த ஏஞ்சல் மாதிரி தெரியுமா? ஏஞ்சலா? ஒருவேளை ஹஸ்பண்டை சொல்கிறாளோ? ஆனால் அந்த பையன் ரொம்ப லக்கியில்.
நம்ம பொண்ணு. ஆ கொடுத்து வச்சிருக்கவனுக்கு தான் கிடைக்கும் போல. ஜிமினா உனக்கு இல்லைடா. எப்படியோ. ம் அவனை டெய்லி பார்க்காம அந்த டேவே போகாது தெரியுமா? ம் உன்னை பார்க்கும்போது எனக்கு அவன் ஞாபகம் தான் வருது. ஏனே தெரில, யாருக்கிட்டேயும் நான் இப்படிலாம் இருக்க மாட்டேன் மிக்கி. உன்ன மாதிரியே அவன் ரொம்ப க்யூட்டாக இருப்பான். அவனோட அந்த சப்பி சீக்ஸை ஒன்றை வச்சு தொடணும்னு எனக்கு அவ்வளோ ஆசை. இதோ இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அவனோட ஸ்மைல். பா அவ்வளோதான். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை பார்த்துட்டா மெடிசன் மாதிரி இருக்கும் தெரியுமா எனக்கு. அவனை பற்றி சொல்ல ஒன்றே பத்தாது. சொல்லன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அவனோட ஒவ்வொரு விஷயத்தையும் ரசித்து ரசித்து பார்ப்பேன். ரொம்ப பிடிக்கும். என் அம்மா என் அப்பா அவங்களையும் தாண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பேபி ரொம்ப அழகாக இருப்பான். ஸோ ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஸோ அவனுக்கு மூஞ்சே வாடி போயிடுச்சு. ஸோ அப்படியே திரும்புகிறான். சரி போகிடலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ மினி அப்படி கைப்பிடிச்சிட்டு, மிக்கி எங்கே போகிற? என்னை தேடி தானே வந்த, எதுக்கு போகிற? என்ன ஆக்ஷன் பண்ணுற போகிறேன்னு? மிக்கி நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, என்னன்னே தெரில, உன் கூட பேசும்போது ஒரு மாதிரி நல்லா இருக்கு. என்னை விட்டு போறியா? என்ன ஒரு மாதிரி இருக்கு. ஆனால் ஜிமினா தப்புடா. ஆல்ரெடி மேரேஜ் ஆன பொண்ணுக்கிட்ட இதெல்லாம் தப்பு, வேணாம், போயிடலாம். ஆனால் அவள் கண்ணு ஏன்டா என்னை விட்டு போகிறான்ற மாதிரி கேட்குது. போகலாமா வேணாமா? என்னடா மனசு இது? இது தப்பா சரியான்னு தெரில. சரி ஓகே. சரி மிக்கி, உனக்கு டைம் ஆயிடுச்சுன்னா நீ கிளம்பு. நான் என்ன கை பிடிக்கிற? அப்போ போலியா நீ? மிக்கி எனக்கு என்னன்னு தெரில, எனக்கு பிடிச்ச பர்சன் கூட பேசுகிற மாதிரியே ஃபீல் ஆகுது உன் கூட பேசும்போது. இப்போ இப்போ என் பேபி கூட இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. கொஞ்ச நேரத்தில் நானும் வாழ்ந்துட்டேன்டி உன் கூட. ஆனால் நீ நினைக்கலன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. உன்னை அவ்வளோ லவ் பண்ணியிருக்காரு போலயே அந்த பர்சன். யாருன்னு தெரில, இவ்வளோ ரசித்து சொல்கிறா. இதெல்லாம் எனக்காக கேட்கும் போது எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். அப்படி தோணுது ஒரு மாதிரி. என்ன ஜிமினா அழுகுறியாடா? ஐயோ கண்ணெலாம் கலங்குது. எதுக்கு? 10 நிமிஷத்தில் லைஃபே மாறுமா? கேள்விதான் பட்டிருக்கேன். ஒரு மாதிரி இருக்கே. இல்லை இதுக்கு மேலே இருக்க முடியுமான்னு தெரில. இவ வேற விட மாட்டேங்கிறா. என்ன பண்ணுறது ஜிமினா? அவன் கூட வாழ முடியலைனாலும் அவனை நினச்சிட்டே நான் இருந்துடுவேன். என்ன? ஓ ஜிமினா வேணாடா, பேசாம சைலண்ட்டாக கிளம்பிடுன்னு, அதுதான் உனக்கு நல்லது. ஜிமினா ஐ லவ் யூ. ஜிமினா ஐ லவ் யூ ஸோ மச். என்ன 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 சொன்னா? இப்போ என்ன சொன்னா? ஜிமினா ரீவைண்ட் பண்ண. நமக்கு அதில் தான் தப்பாக விழுந்துச்சா? இல்லை அவள் கரெக்டாக தான் சொன்னாளா? ரீவைண்ட் பண்ணுடா டேய். ஐ லவ் யூ ஸோ மச் ஜிமினா. எனக்கு தெரில பேபி, உன்னை பார்ப்பேனா? ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் உன்னை பார்ப்பேன். பக்கத்தில் இல்லைனாலும் தூரத்துலையாச்சும் உன்னை பார்ப்பேன். ஐ லவ் யூ ஸோ மச் டேய். கன்ஃபார்ம்டா ஒன்றை தான் சொல்லிடுவா. ஏய் ஆர்மியா இவா? ஜிமினா ஐயோ எங்கே போய் சொல்லுவேன் கடவுளே. டேய் என்னடா ஒரு நாள்லே இவ்வளோ பண்ணுற? ஐயோ இவ்வளோ நேரம் பேபி பேபின்னு ரசித்து என்னையதான் சொல்லியிருக்காளா? என்னையவா? ஜிமினா ஐயோ இப்போ ஒரு டான்ஸ் போடணும் போல இருக்குது. என்ன பண்ணுறது? என்ன மிக்கி என்ன ஆச்சு? மிக்கி ஸோ அப்போ ஜிமின் அப்படியே மினியை விட்டு தள்ளி போய் செம்மையாக டான்ஸ் ஆடுறான். ஸோ மினி பார்த்துட்டு அவளுக்கு சிரிப்பு வருது. ஏய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க மிக்கி? என்ன பண்ணுற? ஸ்டாப் பண்ணு.
ஜிமின் அதெல்லாம் கண்டுக்காம செம்மையா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. சார் நான் போறேன் சார், ப்ளீஸ் நான் போறேனே. ஏய், அதான் ரூட்டு மறந்து போச்சுல்ல, எப்படி போவ? எப்படி போவ? அதான் ரூட்டு மறந்து போச்சுல்ல, எப்படி போவ? ஆமால, நான் தொலைஞ்சி போயிட்டேன்ல சார். எப்படியாச்சும் போயிடுவேன், என்னை விட்டுருங்க ப்ளீஸ் சார். உங்களை பார்க்கவே பயமா இருக்கு. என்ன பயமா இருக்கா? சரி, நான் யாருன்னு கண்டுபிடிச்சியா? யாரு சார் நீங்க? எனக்கு தெரியலை, ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க. சரிடி சரி, அப்போ நான் யாருன்னு கரெக்டாக கண்டுபிடிப்பாவலாம். அப்புறம் உன்னை விட்டுறதை பற்றி நான் யோசிக்கிறேன். என்ன நீங்கள் யாருன்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? நீங்கள் வேணும்னா உங்கள் ஐடி கார்டு கொடுங்க, அதை பார்த்து நீங்கள் யாருன்னு நான் சொல்கிறேன். என்ன ஐடி கார்டா? இல்லை எனக்கு புரியலை, இவ பைத்தியமா இல்லை உண்மையிலே நடிகிறாளா? ஸோ ஜெயே, என்னடா இந்த ஃபிகர் இப்படி இருக்கு? சரியான மக்கா இருப்பா போலியே, ஆனால் க்யூட்டாக இருக்காளே. விட மனசு வேற வர மாட்டேங்குது. செக்கே கண்ட்ரோல் பண்ணுறா, உன் காஜி புத்திக்கு வேற அளவு கிடையாது. பல்ல காட்டாத சார், நான் போட்டா. ஏய், நான் சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க எல்கேஜி பாப்பா மாதிரி. நான் தான் சொல்கிறேன்ல, கண்டுபிடுறி நான் யாருன்னு. சார் என்ன சார் லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு எப்படி தெரியும் நீங்கள் யாருன்னு? என்ன லூஸா? ஐயோ சாரி சார், நான் அப்படி சொல்ல வரல. எல்லாம் ஊமை கொத்தா மாதிரி இருந்துட்டு அப்பப்போ குரலை பற்றியா? என்ன குரலெல்லாம் எகுறுது, தொண்டையிலே வச்சு இறக்கிறவா? வேணாம் சார் ப்ளீஸ், விட்டுருங்களே, பாவம்ட்டு விட்டுருங்களே. என்னை பார்த்தா அவங்களுக்கு பாவமாகவே தெரியலையா? ஐயோ அப்படி பார்க்காதடி, என்னை பார்த்தா உனக்கு பாவமாகவே தெரில, இப்படி பார்த்து உருகுற. ஐயோ கண்ட்ரோல் பண்ணுடா ஜேகே, கண்ட்ரோல் பண்ணு. நிற்க வேற முடியலையே, ஒரு மாதிரி பண்ணுது. என்ன சார் ஆச்சு காலுக்கு? எதுக்கு அப்படி இப்படி நடந்துகிட்டே இருக்கீங்க? ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை, ஏதோ பூச்சி ஏதோ பேண்ட்டுக்குள்ளே போயிடுச்சு போல இருக்கு, அது போயிடும். சரி நீ விடு, நம்ம கதைக்கு வா. என்ன யாருன்னு கண்டுபிடி. சார் அதான் தெரியலையே. கையில் கத்தி வச்சிருக்கேன், எனக்கு காஸ்டியூமை பார்த்தா கூடவா உனக்கு தெரில? நான் யாருன்னு? யாரு சார் நீங்கள்? நான் தான் சொன்னேன்ல டெரரிஸ்ட் மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லி. ஜீசஸ், இல்லடி டெரரிஸ்டெல்லாம் கிடையாது, வேற யாரோ, கண்டுபிடி. வேற யாரும் வரமாட்டேங்குதே. சார் ஏதாச்சும் க்ளூ கொடுக்குறீங்களா? நான் கண்டுபிடிக்கிறேன். ஏய் என்ன எனக்கு புரியல, அண்ணா கதை சொல்லி விளாண்டுட்டு இருக்கேனா? க்ளூ கொடுக்குறதுக்கு கத்தியை பார்த்தா தெரிலையாடி நான் யாருன்னு? அது தெரியல. கத்தி ஆடி வச்சிருப்பா. கத்தி சிக்கன் கடையில் வச்சிருப்பாங்க சார். ஓ நீங்கள் அங்கே வேலை பார்க்குறீங்களா? எனக்கு சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஐயோ, அதுவும் பிரியாணியோட லெக் பீஸ் வரும் பாருங்க, எடுத்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சார். ஐயோ சாரி சார், அது சிக்கன் சொன்னோன்னே எனக்கு அது ஞாபகம் வந்துடுச்சா, எனக்கு வேற ரொம்ப பிடிக்குமா, அதை கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். சாரி இட்ஸ் கண்ட்ரோல் இல்லை, இட்ஸ் ஓகே, பரவாயில்லடி. இது நான் என்ன சொல்கிறது? இல்லைடா சிரிச்சிடாத, கண்ட்ரோலாக இரு. ஓ அப்போது என்னை பார்த்தா என்னை கறி வெட்டுற மாதிரியா இருக்கு? இல்லை, நான் கறியெல்லாம் வெட்ட மாட்டேன், ஆளை தான் வெட்டுவேன். என்ன? ஆமாண்டி, இப்போ கூட நான் யாருன்னு தெரில. அது சார், அது வந்து கண்டுபிடிச்சிட்டியா? நான் திருடன். யூ மீன் தீஃப்? என்ன தீஃபு பீஃபுன்னு? எங்க
திருடர் சொல்லு பார்க்கலாம் அழகா. ஆ அது சொல்கிறேன் சார், அது சொல்லுடி. ஆ தி- தி- திருடர். என்ன டர்ரு மட்டும் அப்படியே வாங்குது. பயம் பயம் சார். சார் அப்போ நீங்கள் திருடரா சார்? அப்போ திருடங்கிட்ட மாட்டிக்கிட்டேனா நான்? ஐயோ அதையும் அரை மணி நேரம் கழிச்சு தான் கண்டுபிடிக்கிறா. இல்லடி சத்தியமாக நான் தான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன் போல. சார் சார் விட்டுருங்க சார். சார் 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 நான் பாவம் என்னை விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார், வேணாம் சார், பயமாக இருக்குது சார். ஏய் என்னடி இப்படி ஆக்ஷனை போடுற? கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரல, வாய் மட்டும் நடி ஊ அப்படிங்குது. சார் உண்மையிலே பயமாக இருக்குது சார், சத்தியமாக பயமாக இருக்குது சார். சார் நான் போயிடுறேன் சார். எனக்கு திருடரை பார்த்த பயம் சார். சின்ன வயசில் அம்மா சொல்லியிருக்காங்க, தெரியாத ஊரில் மாட்டுனா இந்த மாதிரி தான் தூக்கிட்டு போய் கண்ணெல்லாம் நோண்டி பிச்சை எடுக்க விட்டுடுவாங்களாம். எனக்கு தெரியும், நீங்களே நான் அப்படி தானே பண்ண போகிறீங்க. ஆனால் சார் என்கிட்ட இருக்கிறது இந்த கண்ணு மட்டும்தான். எல்லாருமே சொல்லுவாங்க உனக்கு கண்ணு மட்டும்தான் அழகாக இருக்குன்னு சொல்லி, அதை நோண்டிடாதீங்க சார் ப்ளீஸ். ஆமாண்டி சத்தியமாக கண்ணு மட்டும்தான் செம்ம அழகாக இருக்குது. நீயும் அழகாக இருக்கடி, ஆனால் உன் கண்ணு ஷெபா கொன்றும் போலையே அப்படி இருக்கு. ஆனால் ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது. ஷோ ஒவ்வொரு நிமிஷமும் அதை பார்க்கும்போது எப்படி துடிக்குது தெரியுமா ஹார்ட்டு. என்னை ஏன்டி இப்படி கொலை பண்ணுறேன்? ஐயோ பத்ததுக்கும் பேச்சு வேற. எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், இன்னும் ஒரு 10 நிமிஷம் உங்கள்கிட்ட பேசினேன் நானே விழுந்துருவேன். ஷோ யோ ஜெகே, அந்த கன்னத்தை பிடிச்சி கொஞ்சம் போல இருக்கே, நல்லா வச்சிருக்காடா புசுன்னு கன்னத்தை மட்டும். அப்படியே லைட்டாக டச் பண்ணலாமா சார்? என்ன பண்ணுறீங்க சார்? சார் ஐயோ கண்ட்ரோல் பண்ணுறா காஜிமாவனே. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, கணத்தில் ஏதோ இருந்த மாதிரி இருந்துச்சு அதான். ஓ தேங்க்யூ திருடர் சார், தேங்க்யூ. சரி என்ன எங்கிட்டேருந்து போகணுமா? போகணுமாடி? போகணும் சார், நீங்கள் தான் திருடர் ஆச்சு சார். என்னாச்சு? நீங்கள் திருடர் தானே? ஆமாம். அப்பாடி இப்போதான் சார் எனக்கு ஒன்று புரிஞ்சிச்சு. என்னம்மா புரிஞ்சிச்சு? அப்படி என்ன புரிஞ்சிருக்கு? இல்லை திருடுறவங்க திருட மட்டும்தானே செய்வாங்க, கொலை பண்ணுறவங்க தானே கொலைலாம் பண்ணுவாங்க. நீங்கள் திருட்டு பையன் தானே, அப்போ திருட மட்டும்தானே செய்வீங்க. அதனால இப்போ கொஞ்சம் பயம் கம்மியாயிடுச்சு சார். ஓ ஞான திருஷ்டியம் வச்சு இப்போதான் நீ கண்டுபிடிச்சிருவ அப்படி தானடி? ஆமாம் சார். அப்போ திருட போகிறீங்க என்கிட்ட இருந்து சார்? சத்தியமாக சொல்கிறேன் சார், என்கிட்ட காசே இல்லை. என்ன காசே இல்லையா? என்ன பொய் சொல்கிறியா? அது எப்படிடி காசு இல்லாமல் இருக்கும்? என்ன பொய் சொல்கிறியா? சார் சத்தியமாக என்கிட்ட காசு இல்லை சார். புரியுது எதுக்கு நீங்கள் அமைதியாக இருக்கீங்கன்னு நல்லாவே புரியுது. காசே இல்லையே, எப்படி கொரியா வந்த? அந்த கொஸ்டின் தானே உங்கள் மண்டையில் ஓடிட்டுருக்கு. ஆமாம். எப்படி? எப்படி? அந்த கதையை ஏன் சார் கேட்குறீங்க? சார் எனக்கு மாதம் வெறும் 25,000 தான் சார் சேலரி. அது கூட ஃபுல்லாக வராது, அதுலேயும் பாதி காசு வீட்டுக்கே போயிடும். கேஸு அப்புறம் கரண்ட்டுன்னு எல்லாமே அதுக்கே போயிடும். எனக்குன்னு சேவிங்ஸ் கொஞ்சம்தான் இருக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக குருவி கூடு மாதிரி சேர்த்து வச்சு 2 வருஷம், சும்மா இல்லை 2 வருஷம் கஷ்டப்பட்டு 2 lakhs சேர்த்தேன் கொரியா வரணுங்கிறதுக்காக. எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? சும்மாலாம் வரல சார். 2 லட்சம் அதை குருவி கூட்டில் பாதுகாக்கிற மாதிரி பாதுகாத்து வச்சு கொரியா வந்திருக்கேன். அதுவும் ஃப்ளைட்டு டிக்கெட்டு எவனே தெரில, பரதேசி நாய் அவ்வளோ போடுறான்.
பணம் என்ன மரத்துலையா காய்க்குது? அவனெல்லாம் விடுங்க சார். அப்புறம் ஊரெல்லாம் சுற்றி பார்க்கணும், அதுக்கு இதுக்குன்னு எவ்வளோ செலவு தெரியுமா? பாதி செலவெல்லாம் என் ஃப்ரெண்ட் இசை தான் பார்த்துக்கிட்டா. அவளுக்கே தெரியும் நான் சரியான கஞ்சோன்னு சொல்லி அவளே பார்த்துக்கிட்டா. இருந்தாலும் இங்கேருந்து ரிட்டர்ன் போகணும். அப்புறம் முக்கியமாக இங்கேருந்து ரிட்டர்ன் போகும்போது என்னோட பேலன்ஸில் ஒரு 50,000 ஆச்சு இருக்கணும் சார். அப்படி இல்லைண்ணா அவ்வளோதான், நான் சொன்ன மாதிரி பிச்சு தான் எடுக்கணும். 50,000 ஆச்சு வேணும் சார். இப்போ சொல்லுங்க, என்கிட்ட என்ன இருக்கு இப்போ கொடுக்க? சொல்லுங்க சார். ஒன்றுமே இல்லைல்ல. பார்த்தீங்களா, என் கதையை கேட்டு உங்களுக்கே பாவமாக இருக்கு. ஓ ஒரு 2 நிமிஷம்டி. வந்துடுறேன். 2 நிமிஷம். சரி சார், நீங்கள் போயிட்டு வாங்க. நான் அப்படி ஓரமாக ஃபீல் பண்ணுறேன். சரி, நீ ஃபீல் பண்ணிட்டே இரு, இதை வந்துடுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தனியாக போய் செம்மையாக சிரிக்கிறான். அவனால் முடியல. ஐயோ யார்டி நீ? ஐயோ குழந்தையாட்டம் இருக்கா சரியா? முன்ன பின்ன தெரியாதவங்கிட்ட எல்லாத்தையுமே இப்படியா சொல்லுவா ஓப்பனா? ஐயோ யாரு தனியாக விட்டு போனான்னு தெரிலையே. வழி வேற மாறி வந்துட்டேன்னு சொல்கிறா. எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்ட்ட வந்து டே கடவுளே, ஒரு வேளை நீ தான் அனுப்பி விட்ருக்கியோ? என்னடா உன்னை கும்பிடவே மாட்டேன், என் மேலெல்லாம் உனக்கு அக்கறை. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், இப்போ கூட இருக்கிற இதோ இது 10 நிமிஷம் அவ்வளோ சிரிக்கிறேன். இவன் என் கூடையே இருந்தால் எவ்வளோ சிரிப்பேன். எனக்கு ஏன் இப்போ அப்படி தோணுதுன்னு தெரில சத்தியமா. ஜேகே என்னடா ஃபீல் ஆகுறியா? ஏன்னா எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. தெரிலடி, எவ்வளவோ பொண்ணுங்களை பார்த்துருக்கேன் லைஃப்பில், எவ்வளவோ. ஆனால் சத்தியமாக உன்ன மாதிரி யாரையுமே வாய்ப்பே கிடையாது பார்த்ததுக்கு. அங்கே பாருங்க, இப்போ கூட ஏதோ நின்று புலம்பிட்டு இருக்கா. ஏதோ அழகாக இருக்கா, செம்ம க்யூட்டு. என்னன்னு தெரில, சத்தியமாக பிஜிஎம்லாம் காதில் கேட்குதுடி. பெல்லெல்லாம் அடிக்கலை, ஆனால் மனசுக்குள்ளே மணி அடிக்குது ஒன்று பார்க்கும்போது. ஐயோ சரி போகலாண்டா, தனியாக இருக்கும் ஜலகுட்டி. வந்துட்டிங்களா சார்? உன்னை தனியாக தானே விட்டு போனேன், ஓடி இருக்கலாம்ல தப்பிச்சு. ஓடி இருக்கலாம் தான், ஆனால் எனக்கு தான் வழி தெரியாது, அப்புறம் எங்கிட்டு போக? ஓ ஆமாம்ல. ஓ அதுக்காண்டி இங்கே நிற்கிறியா? யார்ட்டையாச்சும் ஹெல்ப் பார்த்து கேட்டிருக்கலாம்ல. அச்சோ அதை மறந்துட்டேன் சார். ஓ சரி. நீங்கள் என்ன சார் அங்கே போயிட்டு வந்தீங்க? என் கதையை கேட்டு நீங்கள் அழுதுட்டு தானே வந்தீங்க, எனக்கு தெரியும். ஆமாம், ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கே மனசு அப்படியே உருகிடுச்சுடி. பார்த்தீங்களா, என் கதையை கேட்டு உங்களுக்கே உருகிடுச்சு மனசு. அப்போ நான் எவ்வளோ பாவம். பாவம் தானே? சத்தியமா நீ பாவமோ இல்லையோ, ஆனால் நான் ரொம்ப பாவண்டி, பாவம். ரொம்ப கஷ்டம் போலையே செய்யே இந்த டாஸ்க்கு. ஐயோ ஆண்டவா, நீ தாண்டா என்னை காப்பாற்றணும். ஹேய், என்ன மேஜிக் காமிச்சு என்னை பயமுட்டலான்னு பார்க்குறியா? நெவர். இந்த இசை எதுக்குமே பயப்பட மாட்டான். நீ காட்டுற வித்தைக்கலாம் சத்தியமாக நான் பயப்படவே மாட்டேன். ஓ பயப்பட மாட்டியா? ஆனால் உனக்கு திமிரு கொஞ்சம் இல்லடி, ரொம்ப. என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் எங்கேயுமே சத்தியமாக பார்த்ததே இல்லை. செம்ம போல்டாக நிற்கிறா. பாருங்க, கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் எப்படி நிற்கிறா சவுடாலாம். ஏதோ ஒன்று பண்ணுறடி, பிடிச்சிருக்கு. ஆனால் உன்னை வம்பளுகிறது பார்த்தோன்னே டகுன்னு பிடிச்சிருச்சு. என்ன ஃபேஸ் தான் தெரில, ஆனால் இருக்கட்டும், ஃபேஸ் தெரியாமல் இருக்கிறதும் நல்லது தான். ஃபேஸ் பிடிச்சி கேரக்டர் நல்லா இல்லைன்னா அப்புறம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துருவோம். பட் உன் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கடுத்து உன் ஃபேஸ் எப்படி இருந்தாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. அவங்க கூட என்ன விளையாடணும்னு ஆசையாக இருக்குது. எப்படி சண்டைக்கு நிற்கிறா? பயந்துட்டாரோ? டேங்கா, இன்னும் கொஞ்சம் பயமுட்டணுமே. ஓ அப்போ உனக்கு பயம் இல்லை அப்படி தானே? சத்தியமாக பயம் கிடையாது.
நீ காமெடி பண்ணாமல் கொஞ்சம் நவலு, எனக்கு நிறையா வேலை இருக்குது. ஏய் நில்றி, உனக்கு பயம் இல்லை? இல்லை, கொஞ்சம் கூட பயம் இல்லை என்னை பார்த்து? பயம் இல்லை, பயம் இல்லை இல்லை. இங்கே பாரு, கிட்ட கிட்ட வராத. ஆ, பயம் இல்லைன்னு சொல்கிற, அப்புறம் இது கிட்ட வந்தால் பின்னாடி போகிற. பயம் இல்லைல்ல? இங்கே பாரு, என்ன ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கான். யாருன்னே தெரியலையே, ஒருவேளை பைத்தியக்காரனா இருப்பானோ? ஷோ, வருஷம் ஏதாவது இந்த கிறுக்கன் கிட்ட மாட்டிக்கிறேன். இவனெல்லாம். ஐயோ இசை, பயப்படுறியாடி? பயந்தாலும் வெளில காமிச்சிக்காம கெத்தான் இல்லடி. உன் கேரக்டருக்கு இதெல்லாம் செட் ஆகாது. ஓ ஏ, என்னடா ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்க? மரியாதையா நகரு. இங்கே பாரு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஏய் அடங்கடி, அதான் பயம் இல்லைல்ல? ஆ, பயம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு டயாங் அவனோட கோட்டுக்குள்ள அகெயின் அப்படியே கையை விட்டு இன்னொரு பட்டன் அப்படியே ப்ரெஸ் பண்ணுறான். ஸோ அதை நல்லா டைட்டாக பண்ணுறான். இதுவும் இசை பார்க்கல. ஸோ அவன் பண்ண அவன் ஹெட்டில் அந்த கொம்பு இருக்குல்ல, அது அப்படியே கொஞ்சம் வளர்ந்துட்டே போகுது. அது மட்டும் இல்லாமல் அவன் பின்னாடி அப்படியே பிளாக் கலரில் அப்படியே ஒரு காற்றெல்லாம் தன்னால் பறக்குது. ஸோ இசை பார்க்குறான். அந்த இடமே ஒரு மாதிரி அவள் கண்ணுக்கு மட்டும் ஒரு மாதிரி டார்க் தீம் அப்படி தெரியுது. அவளுக்கு ஒரு மாதிரி பயமாயிடுச்சு இப்போ. ஸோ இப்போ பயப்படுறது டயாங்குமே தெரியுது. ஸோ டயாங் அப்படியே கண்ணை திறந்து பார்த்துட்டு, ஏய் இப்போ சொல்கிறீ, பயம் இருக்கா இல்லையா? என்ன என்னடா டோன்லாம் மாற்றி பேசினா நான் பயந்துருவேனா? என்ன? எனக்கு தெரியும், இது திருவிழாவில் விற்கிற பொம்மை தானே. என்ன மாட்டிட்டு வந்து பயமுறுத்துனா நான் பயந்துருவேனா? என்னடா இது? யாரா இருப்பான்? பயமா இருக்கு. ஏய், இன்னுமா நான் யாருன்னு தெரியல? யார் நீ? யாருடா? இன்னுமா நான் யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெட்லேருந்து ஏதோ ஒரு பொடி மாதிரி இருக்கு, அதை எடுத்து அப்படியே ஊதி விட்டுடுறான் இசையோட மூஞ்சில. அதெல்லாம் அப்படியே ஐஸில் பட்டு அப்படியே கண்ணை மூடிடுறான். ஸோ அதெல்லாம் கண்ணில் போயிடும்ல, அதெல்லாம் தட்டி விட்டுட்டு இருக்கான். ஏய் வைத்துக்கார, என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி தட்டி விட்டுட்டு இருக்கான். ஸோ அதுக்குள்ள டயாங் அவரோட மவுத்தில் லாங்கான டீத் எடுத்து அப்படியே மாட்டிக்கிறாரு. ஸோ மாட்டிட்டு அப்படியே கண்ணெல்லாம் பெருசாக இருக்கிற மாதிரி அப்படி இப்படின்னு செட்டப் பண்ணிக்கிறாரு. இசை இப்போ அப்படியே கண்ணெல்லாம் நல்லா அப்படியே க்ளீன் பண்ணிட்டு பார்க்குறான். பார்த்த உடனே டயாங் இப்போ டெபிள் லுக்கில் அப்படி இருக்காரு. ஸோ அவரோட பல்ல பார்த்து இசை பயந்துட்டா. இப்போ சொல்கிறேன், நான் யாருன்னு தெரியுதா? ஹே, என்ன நீ இப்படி இப்படி மாறிட்ட? எப்படி? இப்போ கூட நான் யாருன்னு உனக்கு தெரியல? யார் தாண்டா நீ? மரியாதையாக சொல்லி தொலையேன், ஒரு அளவும் புரிய மாட்டேங்குது. நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஆமாம். அதுக்கு எதுக்கு இப்போ நீ இவ்வளோ கிட்ட வர? நீ வந்து ஐ ஆம் டெவல். என்ன? ஐ ஆம் டெவல்னு சொன்னேன். காது கேக்குதா இல்லையா? இல்லை கேட்கல, மறுக்க சொல்லு. ஓ, ஐ ஆம் டெவல். ஏய் என்னடி? இல்லை சாரி, சத்தியமா சொல்றேன்டா. டேய் யார்டா நீ? ஓ, காமெடி பண்ணிட்டு. இல்லை எனக்கு புரியல. என்ன டெவுலா? நீ டெவுலா? ஐயோ ஏய், இப்போ எதுக்குடி சிரிக்கிற? எதுக்கு சிரிக்கிற? நான் தான் சொல்கிறேன்ல, நான் டெவில். மூஞ்ச பாரு, போடா ஜோகுது. நான் கூட பில்டப் பண்ணதை பார்த்தா வேற ரேஞ்சுக்கு யோசிச்சு வச்சுருந்தேன். இப்படி சொன்னா 5 வயசு பாப்பா கூட பயப்படாது, நான் பயந்துருவேனா? எனக்கு வித்த காட்டும் போதே டவுட்டு நீ பைத்தியக்காரனா தான் இருப்பேன்னு சொல்லி. இப்போ கன்ஃபார்மே பண்ணிட்டு நீ பைத்தியக்காரன் தான். கீழ்ப்பாக்கத்துலேருந்து ஓடி வந்துட்டியா? ஓ, எப்படி போட்டாலும் கேட்டு போடுறா. இல்லை டயாங்கா, விட்டு கொடுக்காதடா, விட்டே கொடுக்காத. என்னதான் பிடிச்சிருந்தாலும் இதெல்லாம் உன் தன்மான பிரச்சனை, விட்டு கொடுக்காத. ஏய், அப்போ நீ என்னை நம்ப மாட்ட அப்படி தானே? சின்ன பாப்பா கூட நம்பாது, நான் எப்படா நம்புவேன்? இப்போ பாரு, எனக்கு டைம் ஆயிடுச்சு, தயவு செஞ்சு தள்ளு. உன் கூட ஃபன் பண்ணலாம் எனக்கு டைம் கிடையாது. அப்போது நீ நம்ப மாட்டேன் அப்படி தானடி? நம்ப மாட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்? கொஞ்சம் அந்த இடத்த அப்படியே பாரு. எங்க? என்ன அந்த செவத்தை பார்த்தா நம்பிக்கை வந்துருமா? ஏய் மூட்டு பார்டி. இப்படி சொன்னானே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இசையும் பார்க்குறான். பார்த்தா
நேரத்தில் அந்த இடம் அப்படியே தீப்பிடிக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்தோன்னே இசை மிரண்டுட்டா. ஏய், எப்படி அதுவா அங்கே ஃபயர் ஆகுது? ஏய், நெருப்பு பிடிக்குதுடா. ஏய், ஏதாச்சும் பண்ணு. பட்டாயா தேவனை வச்சு அப்படியே ஊதுறான். அந்த நெருப்பு அணைஞ்சிருச்சு. ஏய், எப்படி இதெல்லாம் நீ பண்ற? டெவில்ஸுக்கு இதெல்லாம் ஈஸி. என்னென்ன இதுக்கு மேலே கூட பண்ணுவேன். என்ன ஒருவேளை உண்மையா இருக்குமோ? அடியே இசை, எவ்வளோ கேட்ராமா பார்த்துருக்க. அதெல்லாம் சும்மா நினச்சேன். உண்மையிலே டெவில்ஸ்லாம் இருக்காங்களா? ஐயோ, இவ்வளோ நேரம் டெவில் கூடயா ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது தெரிஞ்சிருந்தா அப்போதே ஓடி இருக்கலாமே. என்ன பண்ணுறது? ஆஹா, நம்பிட்டாடா டேங்கா. அப்படியே விட்டுறாத, இப்போதான் சரிஞ்சிருக்கு. என்ன இப்போ நம்புறியா? அது வந்து சரி, ஓகே, நான் நம்பிட்டேனே வச்சுக்கோ. ஏன் பேச்செல்லாம் ஸ்டக் ஆகுது. நல்லா இருக்குது இது. அப்புறம்டி பாரு, கிட்டலாம் வராது. என்ன நான் நம்பிட்டேனே வச்சுக்கோ, சரியா? சரி, ஓகே, எனக்கு டைம் ஆயிடுச்சு. உன்னை மீட் பண்ணல ரொம்ப சந்தோஷம். நான் இப்போ கிளம்புறேன். அப்பெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் விட முடியாது. எவ்வளோ நேரம் என்ன பண்ண? நான் அவ்வளோ சீக்கிரம் நான் விட்டுருவேன்னு பார்க்குறியா? ஏய், இங்கே பாரு. ஓகே, எல்லாத்துக்கும் சாரி. என்ன நான் கேட்கல. என்னடி சொன்ன? சாரின்னு சொன்னேன். நான் போகிறேன். ஏய், அவ்வளோ சீக்கிரம்லாம் உன்னை விட மாட்டேன். நான் முடிவு பண்ணிட்டேன் உன்னை என் இடத்துக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி. உன்னை கூட்டிகிட்டு தான் இங்கேருந்து போவேன். என்ன என்ன ஓ இடத்துக்கா? நான் எதுக்கு வரணும்? என்னால் வர முடியாது. என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில்? இங்கே பாரு, மரியாதையாக என்னை விடு. நான் போகணும். அதை எப்படி போக முடியும்? அதை எப்படி போக முடியும்? என்னை நீ ரொம்ப டென்ஷன் பண்ணிட்ட. அதனால உன்னை என்னோட வேர்ல்டுக்கு கூட்டிகிட்டு போகணும். அங்கே நீ இந்த டெவிலை கோவப்பட்டினதுக்காக உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். என்ன பனிஷ்மெண்ட்டா? இங்கே பாரு, மரியாதையாக என்னை விட்டுரு. ஐயோ இசை, இப்படியோ ஒரு கிறுக்கங்கிட்ட வந்து மாட்டிப்பேன். ஒருவேளை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டானோ? ஐயோ, இங்கே பாரு, தயவு செஞ்சு என்னை விட்டுரு. என்ன நான் வேணா உனக்கிட்ட சாரி வேணா கேட்குறேன். தயவு செஞ்சு என்னை விட்டுறேன். ஐயோ, கெஞ்சிரியா? என்ன இவ்வளோ நேரம் கெத்தாக பேசிகிட்டு இருந்தேன், இப்போ என்ன அப்படியே சொங்கி மாதிரி சாரி கேட்குற? காண்டு மாதிரி ஏற்றுறானே, என்ன பண்ணுறது? இசை, இங்கே பாரு, மரியாதையாக என்னை விட்டுரு. ஏதோ இது கொரியானால இவ்வளோ சாஃப்டாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதே எங்கள் ஊராக இருந்துச்சு அவ்வளோதான் அவனை. நீ என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அப்படியே கொழுப்பு அடங்குச்சு, இப்போ மறுபடியும் ஏறுது. என்னடி? உங்கள் ஊராக இருந்தா என்ன பண்ணியிருப்பேன்? என்னடி பண்ணியிருப்பேன்? அப்படின்னா பிடுங்கியிருப்பேன். ஏய், மரியாதையாக பேசு. அவ்வளோதான். நான் திட்ட ஆரம்பித்தேன், கண்டிப்பாக உன் காதுலேருந்து ரத்தம் வந்துடும், பார்த்துக்கோ. ஏய், என்ன நாங்கள் திட்டாத கெட்ட வார்த்தையா? திட்றி பார்க்கலாம். இசை, வேற வழியே கிடையாது. இவன்கிட்ட இருந்து தப்பிக்க நம்ம ஆயுதத்தை தான் யூஸ் பண்ணி ஆகணும். அப்படியா? கொஞ்சம் இப்படி வா. என்ன எதுக்கு இப்போ இப்படி நிற்க வைக்கிறேன் உனக்கு ஆப்போசிட்டா? அப்படியே நில்லு. பொசிஷன்லாம் கரெக்டு தான். உன் காதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கையெடுத்துக்கோ. ஏய், என்ன பண்ணுற? காதெல்லாம் க்ளீனாக தானே இருக்குது. ஏய், என்னடி பண்ணுற? இல்லை, உன் மாஸ்க்கு மறைச்சிருந்துச்சு காதை, அதான். என்ன எதுக்கு இப்போ குறுகுறுன்னு பார்க்குறா? ஏய், என்னடி பண்ண போகிற? ஸ்டார்ட். ஏய், எதுக்குடி நீ இப்போ இப்படி திட்டுற? ஏய் வேணாண்டி, எனக்கும் கோவம் வரும். வேணா. எங்கள் ஆயாலம் பாவண்டி, வேணாண்டி. அவங்களாம் நான் பார்த்தது கூட இல்லைடி. வேணா, விட்டுரு. இங்கே பாரு, இதோட நிறுத்திக்கோ. வேணாம். நடுவில் என்ன லாங்குவேஜ் டி போட்டு திட்டுற? எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆனால் இது ஒரு கெட்ட வார்த்தை மட்டும் கேட்குது. வேணாண்டி, வேணாம். காது வலிக்குது. வேணாண்டி.
போதுண்டி, நிறுத்து நிறுத்து. என்ன போதும், முடியல என்னால, நிறுத்து. இருடி வரேன். டயங்கா, என்னடா இப்படி திட்டுறா? ஆ, காது காதை வலிக்குது. ஆ, உன்னை உன்னை யாருமே இப்படி திட்டினதே கிடையாதுடா. ஆ, இப்போ 10 ஜென்மத்தை தோண்டி திட்டுறா. ஆ, செத்து போன ஆயா, அதெல்லாம் நான் பார்த்தது கூட கிடையாது. அதெல்லாம் திட்டுறா. நடுவில் வேற புரியாத லாங்குவேஜில். ஆ, யாருமே ஒன்று இப்படி திட்டினதே கிடையாதுடா. டேங்க அழுகுறியா? ஆ, கண்ணெல்லாம் கலங்குது. இல்லை, கண்ணு வேர்த்திருக்கும் அதான். டேங்க அழுகாதடா. ஆம்பளை பையன் அழக்கூடாது, அழக்கூடாது, அவ்வளோதான். ஆ, என்ன பெரிய மயிராவா? ஆ, என்ன அழுவச்சிட்டால? இருக்கு அவளுக்கு, இருக்கு. என்னமோ அவளுக்கு மட்டும் தான் கெட்ட வார்த்தை தெரியுன்ற மாதிரி திட்டுறா. எனவும் தெரியும். நீ கவலைப்படாதடா, இருக்கு அவனுக்கு. என்ன இவ்வளோ திட்டுறோம்? அங்கே போய் போஸ் கொடுத்துட்டுவா. டேய் சிவப்பு சொக்கா, யாரா நான் கேட்ட கேள்விக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை இதெல்லாம் இருக்கிறவன் தூக்கு மாட்டி செத்துருப்பான். நீ என்னமோ ஹீரோ மாதிரி போஸ் கொடுத்துட்டு இருக்க. என்ன பண்றான் சவுத்துல சாஞ்சிட்டு? ஏய் கொம்பு தலையா, என்னடா பண்ற? இவ்வளவு இருக்கு. ஏய் ஹேய், ஏய் விட்றா கைய, என்னடா பண்ற? விட்றா, இங்க பாரு, கைய விடு. ஏய் உனக்கு அவ்வளோதாண்டி மரியாதை. எவ்வளோ திமிரு இருந்தா? இல்லை, எனக்கு கோவம் வருது. செம்ம காண்டாகிட்டு எனக்கு கொஞ்ச நேரத்தில். ஆ, என்ன இம்புட்டோட இருந்துட்டு என்னடி வாய் உனக்கு? இப்படி தாண்டா பேசுவேன். என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேனா? ஏய் என்ன, நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறியா? ஆமாம், ஜோக்கர் மண்டையா. ஹே வானாண்டி, அப்புறம் அவ்வளோதான். என்ன பண்ணுவேன்? ஆ, என்னடா பண்ணுவேன்? என்ன பண்ணுவேனா? காட்டட்டாடி சொல்லிட்டு டைம் ரொம்ப கிட்ட வராரு. இசைக்கு ரொம்ப கோவம் வருது, சேம் டைம் பயமாவும் இருக்கு. ஸோ அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம டயாங்க்கு கீழே ஒரே கிக்கு, அவ்வளோதான். அவர் அப்படியே சுருண்டு விழுந்துடுறாரு. ஈ ராட்சசி, என்னடி பண்ண? ஆ, என்ன பண்ண? ஆ, நீ தானடா என்ன பண்ணுவ காட்டுன்னு சொன்ன. இப்படிதான் பண்ணுவேன் கிட்ட வந்தா. என்ன எப்படி இருந்துச்சு? நல்லா ஜிவ்வுன்னு ஏறிச்சா? ஏய் ராட்சசி, என்னடி பண்ணிட்ட? ஐயோம்மா, உயிரே போகுதுடி, வலி தாங்க முடியல. ஏய் பைத்தியகாரி, உனக்கு இருக்கு, இருடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டயம் வேகமாக இருந்துச்சு. இசைக்கிட்ட தான் வராரு. மிக்கி, என்னாச்சு உனக்கு? நிப்பாட்டு, எதுக்கு டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க? சும்மாவா? என்ன ஹாப்பியாக இருக்கியா? பாருடா. எதுக்கு ஹாப்பியாக இருக்க? இல்லை புரியல, என்ன சொல்கிற? இப்போ ஜிமின் ஆக்ஷன்ல ஒன்று சொல்கிறான், புரியல மிக்கி நீ என்ன சொல்கிறேன்னு. அப்போ ஜிமின் ஒரு பேப்பர் எடுத்து ஏதோ எழுதித்தாரா? என்னது இது? இன்னைக்கு எனக்கு பிடிச்ச பர்சனை மீட் பண்ணிட்டேன். ஹோ சூப்பர் மிக்கி, நிஜமாவா? நீ ரொம்ப லக்கி தெரியுமா? எனக்கு பிடிச்ச பர்சனை தான் என்னால் மீட் பண்ண முடியல. பட் இட்ஸ் ஓகே, உனக்காச்சு காட் நல்லா வழி காமிச்சாரே, அது வரைக்கும் ஹாப்பி. ஓகே மிக்கி, நான் போயிட்டு வரேன். என்ன, உன்னை பார்த்தது ரொம்ப ஹாப்பி. சரி நான் போயிட்டு வரேன். என்ன கையை பிடிக்கிற? என்ன, ஒரு நிமிஷமா? ஹேய், இந்த கேம் எனக்கு தெரியும். 3 கார்ட்லேருந்து ஏதாவது ஒரு கார்டு சூஸ் பண்ணவா? எதை எடுக்கலாம்? இந்தா. என்ன போட்டிருக்கு? என்ன போட்டிருக்கு அதில்? என்ன, என்னோட விஷஸ் கேட்டால் நீ நிறைவேற்றி வைப்பியா? வாய்ப்பே கிடையாது, இது வேஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். சரி மிக்கி, நான் வேறு கார்டாச்சும் எடுத்துருக்கணும். இது எடுத்தது வேஸ்ட்டு தான், நான் கிளம்புறேன். ஏய் ஐயோ, என்ன போக விட மாட்டேங்கிற? என்னாச்சு உனக்கு? என்ன நிறைவேற்றி வைப்பியா? இங்கே பாரு, இதில் ஒரு விஷ் தான் கேட்க முடியும். கண்டிப்பாக உன்னால் முடியாது, விடு. ஷோ விடு, நான் போகிறேன். இங்கே பாரு, நான் சொல்லிட்டேன். அப்புறம் உன்னால் நிறைவேற்ற முடியலன்னா ஃபீல் பண்ணக்கூடாது, இல்லைன்னா நான் ரொம்ப ஃபீல் ஆகிடுவேன். எனக்கு கிட்ட வரேன். என்ன கிட்ட கூப்பிட்றான்? சரி ஜிமினா போகலாம்.
உன் ஹெட்டு பாரு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. என்னோட விஷயம் எல்லாமே சிம்மினை பார்க்கணுன்னு தான். உன்னால் பார்க்க வைக்க முடியுமா? என்ன சைலண்ட் ஆகிட்ட? பார்த்தேன்ல, முடியாதுல்ல, அப்புறம் எதுக்கு கேட்குற? கண்டிப்பாக உன்னால் முடியாது. அவனை ஒரு தடவையாச்சும் பார்க்கணும். அவனோட ஐஸ் என்னோட ஐஸும் சேர்ந்து பார்க்கணும். அவ்வளோதான், அதுவே போதும். எந்த ஆசையும் எனக்கு வேணாம். அவன்கிட்ட ஒரே ஒரு வேர்டு சொல்லணும்னா, சின்ன தேங்க்ஸ், எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ், அது மட்டும்தான் அவன்கிட்ட சொல்லணும். மற்றபடி எனக்குள்ளே இருக்கிற லவலாம் அவனை பார்த்தா கூட நான் சொல்ல மாட்டேன். அவனை பார்த்தா ஒரு தேங்க்ஸ், அதுவே போதும். என் லைஃப் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். சரி விடு மிக்கி, உன்னால் முடியாது. சரி ஓகே, நான் கிளம்புறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மினி கொஞ்சம் தூரம் போகிறான். ஸோ இப்போ ஜிம்மின் ரொம்ப சைலண்ட்டாக நிற்கிறான். அவனுக்கு என்னன்னே தெரில, ஒரு மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்ச நேரத்தில் அகைன் ஜிம்மின் குடுகுடுன்னு ஓடி வந்து மினி முன்னாடி நிற்கிறான். என்ன மிக்கி, உனக்கு என்ன பிரச்சனை? நான் தான் சொல்லிட்டேன்ல, நீ கிளம்பு, உனக்கு வேலை இருக்கும். என்ன என்ன எழுதி தர? உன்னோட விஷயம் என்னால் நிறைவேற்ற முடியும். என்ன விளையாடுறியா? உன்னால் நிறைவேற்ற முடியாது, விடு. என்ன கண்டிப்பாக முடியுமா? எப்படி முடியும்? எப்படி முடியும்? என்ன நீ அவனை என்ன கடத்தி வச்சிருக்கியா? ஷோ மிக்கி, என்ன விளையாண்டுட்டு இருக்க? எங்கே கூப்பிட்டு போகிற? கையை விடு. மிக்கி கையை விடு, எங்கே கூப்பிட்டு போகிற? இப்போ எதுக்கு அங்கே கூட்டிகிட்டு வந்த? ஏய் என்ன ஜிமின் மாஸ்க் போட்டு என்னை ஏமாத்தலான்னு பார்க்குறியா? என்ன சரி, என்ன 2,00,000 சேர்த்து கொரியா வர வரைக்கும் அப்படின்னடி? என்ன கொரியாவில் உனக்கு வேலை? என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? என்னோட 14 வருஷ கனவு இன்னைக்கு நான் இங்கே இருக்கேனா? சத்தியமாக என்னால் நம்பவே முடியல. நான் இங்கே தான் நிற்கிறேன். நான் என்ன 14 வருஷ கனவா? அப்போ ஜேகே லைட்டாக கெஸ் பண்ணிடுறான். ஒரு வேளை ஆர்மியாக இருப்பாளோ? இருக்கலாம். 14 வருஷ கனவுங்கிறா, ரொம்ப ஓல்டு ஆர்மியா? ஆனால் பார்க்க அப்படி தெரில, ஒன்றும் புரியலையே. என்ன கனவா? என்ன கனவு? இங்கே ஏதாவது ஜாப்? என்ன சார் நீங்கள் கொரியாவில் இருக்கீங்க, உங்களுக்கு இது கூட தெரியாதா? கொரியாவுக்கு எதுக்கு வருவாங்க? ஓ, நான் அந்த பாட்டெலாம் பாடி சுற்றிட்டு இருப்பானுங்களே, அவனுங்கள பார்க்கவா? என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? அப்போ உங்களுக்கு தெரியுமா? இந்த ஊரில் தான் நான் இருக்கேன், எனக்கு தெரியாதா? அம்மா யார் அவங்க? பேர் கூட ஏதோ அந்த பிடிஎஸ்ஸா, அவங்கள பார்க்க வந்தியா? ஆமாம் சார், அவங்கள பார்க்க தான் வந்தேன். அடடா, ஆர்மி போலியே ஜேகே. ஆர்மியா? ஐயோ ஆர்மியா? ஆர்மியா? ஐயோ பயாஸ் யாருன்னு தெரிலையே. சரி சரி, ஆர்மினா அதில் 7 பேர் இருக்கானுங்களே, யார் உனக்கு ரொம்ப பிடிக்கும்? அது வந்து என்ன ஜே, ஐயோ அழகா வெக்கலாம் படுறாளே, யாருன்னு தெரில. வெக்கப்படுறானா யாரு? அந்த சொப்புவான் என் டேங்காக இருக்குமோ? ஷோ இல்லை இந்த குட்டை பையனோ? யாருன்னு தெரிலையே. யாருடி? இப்போ எதுக்கு ஷை ஆகிட்டு இருக்க? ஃபஸ்ட்டு யாருன்னு சொல்லு. சொல்லி தொலாடி, பதறுது. அது என்னோட கல்வன் சார். அவன் என்ன கல்வனா? அப்படின்னா யார்டி? இதில் 7 பேர் பேரை இல்லையே. ஷோ கல்வன்னா திருடன்னு அர்த்தம். ஓ திருடானா? ஆமாம், அப்படி என்ன திருடிட்டான் உங்ககிட்ட இருந்து? நிறையா இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். அவன் ஃபர்ஸ்ட் திருடினதே என்னோட பார்வையை தான். எப்படியோ திருடி அவன்கிட்ட வச்சுக்கிட்டான். என்ன யார்டி அந்த திட்டு பையன்? அதான் 6 பேரோட செல்ல தம்பி, அவரை தான் சொல்கிறேன்.
ஓ, அவரா? அம், அவன் நல்லாவே இருக்க மாட்டானே, அவனையா பிடிக்கும் உனக்கு? ஹம், என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? யார் சொன்னா அவர் அழகாக இருக்க மாட்டார்னு சொல்லி? அவர் ரொம்ப அழகு தெரியுமா? அவர் சிரிச்சா ரொம்ப அழகாக இருக்கும். அதோட அவர் வாய்ஸ் கேட்டா கேட்டுட்டே இருக்கலாம். அதில் நம்மளே காணாமல் போயிடுவோம் தெரியுமா? அப்படி இருக்கும். அப்படியே ஆளையே உருக்கிடுனா பார்த்துக்கோங்களேன். என்ன அவ இவ்வளோ ரசித்து சொல்கிறான்? அவ்வளோ பிடிக்குமா? ஏய், அவருன்னு சொல்கிறியே, அவரோட பேரை சொல்கிறீ. உன் வாயில் கேட்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்கு. அவர் பேர் என்ன சொல்லு. என்ன சார் அவர் பேரா? அவர் நேம் சொல்லும் போது கூட எனக்கு ஷையாக இருக்குது. சொல்கிறீ, பேரை சொல்கிறீ, டகுன்னு சொல்லு. எனக்கு கேட்கணும், இப்போ கேட்கணும், சொல்லு. ஜங்குக். இந்த நேமை கேட்டாலே எங்கேருந்து ஸ்மைல் வரும்னே தெரியாது, ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நான் நான் எனக்கு தெரியலை ஏன் அவரை எனக்கு அவ்வளோ பிடிக்கும்னு சொல்லி, ஆனால் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எல்லார் மாதிரியும் ஏதோ நார்மலான ஆர்மின்னு நினச்சிடாதீங்க என்னைய. நான் ஸ்பெஷலாக இருப்பேனான்னு எனக்கு தெரியலை, ஆனால் என்னோட உலகத்தில் நான் ஸ்பெஷல் தான் அவருக்கு. இப்போல்லாம் சில நேரம் யோசிக்க தோணும். அப்புறம் ரியாலிட்டியை நினைக்கும் போது தான், சே, என்னை விட நிறைய பேர் லவ் பண்ணுவாங்கல்ல. நான் ஜஸ்ட் ஒரு 14 இயர்ஸ் அவ்வளோதான் சார். அப்போது அவங்க கஷ்டப்பட்டு வர ஸ்டேஜ்லேருந்து ஒருத்தவங்க லவ் பண்ணிகிட்டே வந்திருப்பாங்கல்ல. அப்போ என்னோட அவங்க தானே பெஸ்ட்டு. எனக்கு தெரியலை சார். அவரை பற்றி பேசும்போது மட்டும், அந்த பையனை பற்றி நினைக்கும் போது மட்டும் நிறையா பேசுகிறேன், நிறையா பேசுகிறேன். நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியலை, ஆனால் என்னன்னு தெரியல சார், உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் என் பர்சனலை யார்கிட்டையுமே ஷேர் பண்ண மாட்டேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்பயுமே எதையும் மறைக்க மாட்டேன். ஆனால் சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினப்பேன். ஆனால் நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியலை. ஏதோ திருடன்னு சொல்கிறீங்க. ஓ, அவ்வளோ பிடிக்குமாடி? ரசித்து சொல்கிறேன். அவ்வளோ பிடிக்குமா? ஆமாம் சார், ரொம்ப. அப்படி சொல்ல மாட்டேன். ஒரு வேளை சொல்லணுன்னா என் அம்மா அளவுக்கு பிடிக்கும். என்ன பார்க்குறீங்க? என்னடா அம்மாவுக்கு மேலே பிடிக்கும்னு சொல்லுவான்னு நினச்சிங்களா? இல்லை, எனக்கு என்றைக்கும் எங்கள் அம்மா தான் ஃபர்ஸ்ட்டு. அதுக்காக அந்த பையன் லாஸ்ட்டுலாம் நினைக்காதீங்க. எங்கள் அம்மா எவ்வளோ பிடிக்குமோ அதே அளவுக்கு அவரையும் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மாவோட பிளேஸில் தான் நான் வச்சுருக்கேன். இவ்வளோ சொல்கிறேன், பதிலுக்கு அவருக்கு என்னை பிடிக்குமான்னுலாம் தெரில. என்னை பிடிக்கக்கூட வேணாம். ஏதோ ஒரு கூட்டத்தில், ஏதோ ஒரு ஆர்மியா தூரத்தில் அவரோட ஃபேஸ் போதும். தூரத்தில் அந்த ஸ்மைல், பக்கத்தில் கூட பார்க்க வேணாம். அந்த பெரிய ஸ்க்ரீன் இருக்குல்ல, வச்சுருப்பாங்கல்ல, அதில் அவங்க ஃபேஸ் தெரிஞ்சால் போதும். அது போதும், ஹாப்பியாக போயிடுவேன். ஸோ நீங்கள் இவ்வளோ எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்கும் போது, ஸோ ஜேகே டக்குன்னு அப்படியே மாஸ்கை ரிமூவ் பண்ணிடுறான். அப்படி அவனுங்க உன்னை ரொம்ப பிடிக்கும். ஸ்ரீ அப்படியே ஊமையாக இருக்கா. மிக்கி, என்ன விஷயம் நிறைவேற்றுறேன்ட்டு சைலண்ட்டாகவே நிற்கிறேன். என்ன பண்ண போகிறேன்? இங்கே பாரு, என்னை ஏமாற்றக்கூடாது. என்ன கண்ணை மூடி 1 2 3 என்னவா? என்ன சொல்கிற? ஓ, சரி, இங்கே பாரு, என்னை ஏமாத்துனேன்னா அவ்வளோதான். மூடிட்டேன். நான் என்ன போகிறேன்? இங்கே பாரு, மாஸ்க்கு போட்டு என்னை ஏமாற்றக்கூடாது, புரியுதா? 1 2 3. எனக்கு தெரியும் நீ தான் நிற்ப, இல்லைன்னா ஜிமின் மாஸ்க்கு போட்டு ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ண வேணாம். இப்போயே தேங்க்ஸ் சொல்லலாம்டி நீ. ஜிமினா, டேய் என்னடா பண்ணுற? இதுக்குடா இப்போ வாலில் லாக் பண்ணுற? போனா போதுன்னு விட்டுட்டு போனா நடி ஓவர் திமுறை ஆடுற. இவ்வளோ திமுறை இருந்தா
நீங்க கூட முள்ளடி. ஆ, நீ மாஸ்க் போட்டிருந்தனால தான் இங்கே அடித்தேன். நீ மட்டும் மாஸ்க் போடலை மவனே, கன்னத்துல தான் சப்பு சப்புன்னு விழுந்திருக்கும். ஓ, அடிப்பியாடி? ஆ, சரிடி, நானும் உன் மாஸ்க் கழட்டிட்டு அடிக்கிறேன். ஓ, நீ கழட்டுவியாடா? கழட்ட விட்டுருவேன் உன்னைய. ஆ, அதுக்கு முன்னாடி நான் உன்னை கழட்டிட்டு அடிக்காமல் இருக்க மாட்டேன். ஏய், பார்க்கலாமா? நீயா நானும் பார்க்கலாமாடி? பார்க்கலாம்டா அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாற்றி மாற்றி இப்போ மாஸ்க்கை அப்படியே ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ டயாங் அப்படி இசையை பார்க்குறான். ஸோ இசையும் இப்போ டயாங்க பார்க்குறான். அவ்வளோதான். ஸோ சைலண்ட் அந்த இடமே. என் சண்டக்காரி நீதான், என் சண்டக்கோழி நீதான், சத்தியமா இனிமே என் சொந்தமெல்லாம் நீதான். என்ன தாண்டி போறவளே, ஒரு கண்ணால் ஒரு பார்வை பார்த்து என்ன கொன்ன. சரியா நடந்தாலும் தானாவே சறுக்குற என்னடி என்ன பண்ண. ஏதோ மாறுது, போத ஏறுது ஒன்ன பார்க்கையில. பா, என்னவா இப்படி இருக்கா டயாங்க? நான் நினச்சி கூட பார்க்கலடா இவன் எவ்வளோ அழகாக இருப்பான்னு. கேரக்டர் பிடிச்சிருந்துச்சு, பரவாயில்லன்னு விட்டுட்டோம். ஆனால் அப்பா, நீ லக்கி தான்டா. கேரக்டரும் செம்மையாக இருக்கு, எவ்வளோ நல்லா செம்மையாக இருக்கா. நான் கூட நினச்சேன் சப்ப ஃபிகராக இருக்குன்னு. அப்பா, எப்படி இருக்கா? ஐயோ, அழகா இருக்கானே. டயாங், டயாங்கா, டயாங்கா நீங்களா? உண்மையாகவே நீங்கள் தானா? ஆ, ஏய் கத்தாதடி டயாங், டயாங், ஏய் கத்தாதான்னு சொல்கிறல்ல. நீ ஃபஸ்ட் இப்படி வா அப்படின்னு சொல்லி இசையோட கையை பிடிச்சி அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறான். சிமினா, சிமினா. நான் தாண்டி, நானே தான். என்ன என்னமோ சொல்லணும்னு சொன்ன? ஆ, என்னடி? இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை. இல்லை, என்னால் நம்ப முடியல. நீ நீ தானா? வேணும்னா டச் பண்ணி பாரு. ஸோ இப்படி சொன்னோன்னே மினி அப்படியே பொறுமையா ஜிமினோட சீக்ஸில் அப்படியே கை வைக்கிறா. என் முன்னாடி நீ தான் நிற்கிறியா? உன்னோட பேபி தாண்டி. நிஜமாவே வா, ஃபர்ஸ்ட் டைம் உன்னோட சீக்ஸை நான் ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப அழகாக இருக்கு. வாழ்க்கையில் முதல் வாட்டி நான் கேட்ட விஷ் நிறைவேறி இருக்கா, நம்ப முடியல. நான் இத்தனை நாள் காட் பிலீவர் கிடையாது, ஆனால் இனிமே அப்படி இருப்பேன்னு தோணுது. நிஜமாவே நீ தானா? நான் தான். ஏன் என்கிட்ட மட்டும் உன் ஃபேஸ் காமிச்ச? நான் கேட்டதும் தரலடி, தரல, காட்டணும்னு தோணுச்சு எனக்கு. இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் எதுவுமே எனக்கு தெரில, ஆனால் உங்ககிட்ட காட்டணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். எனக்கு இப்போ கூட எதுவுமே புரியலை. நீ எதுவும் கேட்காத என்ன. இந்த மூமெண்ட்டை நானும் ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன நிஜமாவா? நீ தான் சொல்கிறியா என்கிட்ட? இல்லை இல்லைண்ணா, இல்லை பேனிக் ஆகாத, நான் தான். சிமினா, அது ஒரு நிமிஷம் இரு. ஹலோ ஹலோ, சொல்லுங்க. ஜிமின் சார், க்ரௌடெல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டைம் இல்லை, நாங்கள் வந்துட்ருக்கோம். ஷூட்டிங்லாம் வேணாம், நீங்கள் கார்டு கொடுத்துட்டிங்கன்னா மட்டும் போதுமா? நாங்கள் வந்துட்ருக்கோம், கொஞ்சம் சீக்கிரம். ஓகேவா? ஓகே ஓகே, வைங்க வைங்க, நான் பார்த்துக்கிறேன். இங்கே பாரு. சிமினா, போக போறியா? இல்லடி, இப்போ போயே ஆகணும். நீ என்ன பண்ணுற? அம்மா, எங்கே இருக்க நீ? அது அந்த பிளேஸா? ஓகே, அந்த பிளேஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தா
ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும்ல. ஆமாம் ஆமாம் இருக்கும். அங்கே நைட்டு நைட்டு ஒரு 2 o'clock அப்படி தான் என்னால் வர முடியும். நீ வெயிட் பண்ணுண்ணே, நான் வந்துடுறேன். ஷிமினா, நான் ஏன் வெயிட் பண்ணணும்? நீ ஏன் எதுக்கு என்ன பார்க்க வர? எனக்கு தெரிலடி, எனக்கு தெரில. உங்கள்கிட்ட பேசணும்னு தோணுது. நான் வருவேன், நீ வெயிட் பண்ணுண்ணா. நான் இப்போ கிளம்பணும்டி, நான் போயிட்டு வரேண்ணா. ஷிமினா, நான் கண்டிப்பாக வருவேன், நீ வருவேன், எனக்கு தெரியும். நான் போயிட்டு வரேண்ணா. நீ வந்துரு, பைடி. ஜிமினா, ஜிமினா. ஸோ ஜிமினா அப்படியே அங்கேருந்து ஓடி போயிடுறாரு. டேங்க டேங்க, நீங்களா? நான் நான் இப்போ என்ன பண்ணுவேன்? ஏய், என்னடி ஆச்சு? என்ன ஆச்சா? நீங்க தானா? உண்மையிலே நீங்க தானா? உண்மையிலே நான் தாண்டி. ஏன், என்னாச்சு? ஏய், இப்போதுக்கு அழுகுற? ஏதோ பெருசாக சண்டைகள்லாம் நின்ன அடிக்க போறேன்னு சொல்லிட்டு அடிக்கவா? சாரி சாரி டயங்கா. நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல, நான் தான் டயாங்னு சொல்லி எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். உங்களை போய் திட்டேன், அதுவும் கெட்ட வார்த்தையில. சாரி டயாங்கா. நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல முன்னாடியே. நான் இப்போ நான் என்ன பண்ணுறது? ஐம் ஸோ சாரி. ஐம் ரியலி சாரி. ஐம் ஸோ சாரி டயாங்கா, சாரி. இல்லை, எனக்கு தெரியாது நீங்கன்னு நினச்சிருந்தா சத்தியமாக நான் திட்டிருக்க மாட்டேன். ஐம் சாரி, ஏதோ தெரியாமல். ஏய் சோகே, இங்கே பாரு, இங்கே பாருடி, இங்கே பாரு. ஒரு நிமிஷம் என்னை பாரு. ஐம் சாரிங்க. இல்லை நீங்கள் ஏய் சோகே விடுடி. நீ ஷோ என்ன சொல்கிறது? நீ திட்டினது எனக்கு ஃபீல்லாம் பண்ணலை. நான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. என்ன? ஆமாண்டி, சத்தியமாக பிடிச்சிருந்துச்சு. நான் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தேன். நிஜமாவா? போச்சு, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. என்னடி நான் டயாங் இப்பயும் திட்டுறேன்? பின்ன திட்டாம எல்லாமே போச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் மீட் எப்பெல்லாம் இருக்கணும் கனவு கொட்டெல்லாம் கட்டி வச்சிருந்தேன். எல்லாத்தையும் கெடுத்துட்டேன். உண்மையை சொல்லு, நீ டயாங் தானே? இல்லை ஏதாவது மாஸ்கை போட்டுட்டு வந்து ஏமாத்துறியா? வலிக்குது. டயாங் தாண்டி நானு. மா ராட்சசி, ஏன்டி இப்படி பண்ற? ஃபர்ஸ்ட் மீட்டா? அப்போ நீ ஆர்மியா? ஆர்மிகள் அடி நீ? ஆமா, ஆர்மிகள் தான். என்னெல்லாம் நினைச்சு வச்சிருந்தேன் தெரியுமா, நம்ம ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்படி இருக்கும்னு சொல்லி. ஷோ கான்செப்ட்ல எல்லாருக்கும் முன்னாடி என்னை மட்டும் நீ தனியா பார்ப்ப, அப்படி இப்படின்னு கனவு கூட்டெல்லாம் கட்டி வச்சிருந்தேன். எல்லாம் போச்சு, நாசமா போச்சு. எல்லாம் உன்னாலதான். முன்னாடியே சொல்லி தொலைய வேண்டியதானே? நான் தான் டயாங்னு சொல்லி ஏன் இப்படி பண்ண? நான் கூட விளாட்லான்னு நினச்சேன்டி. ஆனால் நீ இவ்வளோ சீரியஸாக எடுத்துப்பேன்னு எனக்கு தெரில. நீ ஆர்மின்னு சொல்கிற இப்போ எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? சரி, எதுக்கு உன்னோட ஃபேஸை என்கிட்ட காமிச்ச? தெரில, காமிக்கணும்னு தோணுச்சு, காமிச்சிட்டேன். தெரிலடி, தெரில. உனக்கு என்ன பிடிக்குமா? அது வந்து ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லுங்க. என்ன அப்படியா? இதோ நான் இப்போ வந்துடுறேன். என்ன, எங்கே போகிறேன்? எனக்கு டைம் ஆயிடுச்சுடி, ரொம்ப நேரம் என்னால் இங்கே இருக்க முடியாது. நீ எங்கே இருக்க? இது நீ என்ன பண்ணுற? நான் சொல்கிறத மட்டும் பண்ணு. என்ன? நான் எப்படி? இல்லை, எனக்கு புரியலை. நான் எதுக்கு? இங்கே பாரு, நான் வருவேன், நீ வர என்ன? நான் வெயிட் பண்ணுறேன்டி, நீ வந்துரு என்ன? ஞாபகத்தில் வச்சுக்கோ. நைட்டு பார்க்கலாம். நில்லு ஒரு நிமிஷம். என்னடி? என்ன? இல்லை, உன்னை இவ்வளோ திட்டிருக்கேன், உன்னை கழுவி ஊற்றிருக்கேன். நீ எதுக்கு என்ன பார்க்க வர? தெரிலடி, உங்களோட சண்டை போட ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் கண்டினியூ பண்ணலான்னு கூப்பிடுறேன். ஏன் கம்பெனி கொடுக்க வர மாட்டியா? கண்டிப்பாக வரேன், நான் வெயிட் பண்ணுறேன். என் மேலே நம்பிக்கை இருந்தா வா, இல்லைன்னா வேணாம். சண்டைகோழி, வெயிட் பண்ணுவேண்டி, வந்துரு என்ன? உனக்காண்டி தான் ரிஸ்க் எடுத்து வரப்போகிறேன், வந்துரு. போயிட்டு வரேன்டி.
அப்படின்னு சொல்லிட்டு டயாங் அங்கேருந்து அப்படியே போயிடுறாரு ஃபாஸ்ட்டாக. ஸோ அதையும் அப்படியே பார்த்துட்டு அவளுக்கு ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ் அப்படியே பார்த்துட்டே இருக்கா டயாங் போகிறத. ஸோ அப்படியே இந்த பக்கம் ஸ்ரீ அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டே இருக்கான். அவளுக்கு இப்போ என்ன ரியாக்ட் பண்ணணும்னு கூட தெரியலை. ஜங்கு அப்படியே சிரிச்சிட்டு ஹோய் 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 என்ன மூச்சு பேச்சே காணோம், இருக்கியா இல்லை போயிட்டியாடி? ஏய் அவள் அப்படியே மெதுவாக ஜங்குக்கோட ஐஸை ஒரு 2 மினிட்ஸ் பார்த்துட்டு அப்படியே அவன் ஃபேஸில் ஹேண்ட்ஸை வச்சு கீழே உட்காந்துடுறா. ஸோ ஜங்குக்கு ஒன்றும் புரியலை. ஸோ ஜங்குக்கு வந்து ஓகே நம்மளை பார்த்தனால அழுகுறா போல் ஆர்மி அப்படின்னு நினச்சி அவனும் நின்றுக்கிட்டே இருக்கான். ஸோ ஒரு மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. அகைன் கீழே உட்காந்துட்டு ஏய் என்னடி, சரி ஓகே சர்ப்ரைஸாக தான் இருக்கும், சடனாக வந்து இப்படி பார்த்தா ஓகே சர்ப்ரைஸாக தான் இருக்கும். இங்கே பாரு எதுக்கு அழுகுறேன், இங்கே பாரு, ஏய் என்ன பாரு, ப்ளீஸ் வேணும் ப்ளீஸ் தொடாதீங்க ப்ளீஸ், தொடாதீங்க ப்ளீஸ், தொடாதீங்க. ஏய் ஏய் என்னாச்சு? நான் ஜங்குக். நீ சொன்னேல்லடி ஜங்குக். என்னவா நம்மளை பார்த்து சர்ப்ரைஸ் ஆகி அழுகுறான்னு நினச்சோம், டச் பண்ண வேணான்னு சொல்கிறா. ப்ளீஸ் ப்ளீஸ் தொடாதீங்க, போயிடுங்க ப்ளீஸ், போயிடுங்க ப்ளீஸ், போயிடுங்க ப்ளீஸ், போயிடுங்க ப்ளீஸ். ஓகே இங்கே பாரு. என்னடி ஆச்சு? ஏய் எதுக்கு இப்படி அழுகுறா? இங்கே பாரு என்ன ஆச்சு? தொட. சரி ஓகே நான் டச் பண்ணலடி. என்ன முடியும்லாம் சொன்னா, ஆர்மின்லாம் சொன்னா, ஒன்றும் புரியலை. ஆர்மி கேர்ள் தானே நீ? என்ன ஆச்சு? இங்கே பாரு ப்ளீஸ் நான் போகணும். நீங்கள் போங்க ப்ளீஸ். சரி ஓகே. ஓ இவனுங்க வாரா. ஹலோ என்ன? ஓ வரேன். ஸோ வரேன் சார், வரேன். இதோ வரேன், ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுறேன். இல்லை எனக்கு இங்கே பிரச்சனைலாம் இல்லை, நான் வந்துடுறேன். இதோ வந்துடுறேன். இங்கே பாருடி, நான் இப்போ போகணும்டி. ப்ளீஸ் வேணான்னு பார்க்காதீங்க ப்ளீஸ், வேணாம். சரி ஓகே உன்னை தொடலாம், உன்னை பார்க்கல, விட்டுறேன். என்ன பண்ணுறது, எதுக்கு இப்போ அழுகுறான்னு கூட தெரியலையே. அழுகாதடி, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னாச்சு, ஏதாச்சும் இருக்குமோ தெரியல, இவளை விட்டு போகவும் மனசு இல்லை. என்ன பண்ணுறது, உங்கக்கா யோசி. ஒரு நிமிஷம் பேக் விடு. அது புட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீயோட மொபைல் வாங்கி ஜங்க் ஏதோ பண்ணுறாரு. ஸோ பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு அகைன் அந்த மொபைலை தூக்கி பேக்குள்ளே போட்டு இங்கே பாரு, உனக்கு புரியாது, வீட்டுக்கு போய் எல்லாம் புரியும் என்ன. இங்கே பாருடி, ஆமாம் நீ எங்கேருந்து வந்த? போயிடுவியா? யாரு கூட நீ வந்த? எதுக்கு உட்காந்து அழுகுறான்னு கூட தெரில, ஒரு மாதிரி இருக்கு. நீங்கள் போங்கண்ணா. சரி ஓகே, இங்கே பாரு எனக்கு டைம் இல்லை, நான் இப்போ கிளம்பணும். அழுகாதண்ணே கூட. இங்கே பாருடி, அழுகாதண்ணே, நான் போக போகிறேன். லாஸ்ட்டாக ஃபேஸ் கூட பார்க்கக்கூடாதா என்ன? காமிடி, நீங்கள் போங்க ப்ளீஸ், போயிடுங்க ப்ளீஸ். சரி ஓகேடி, என்னன்னு தெரில, எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் போகிறேன்டி, நீ அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜங்குக் அப்படியே மாஸ்க்கை மாட்டிட்டு அப்படியே போகிறாரு. ஸோ கொஞ்சம் தூரம் போய் அகைன் அப்படியே திரும்பி பார்க்குறாரு ஸ்ரீயை. அவள் அங்கேயே உட்காந்து அழுதுட்டுருக்கா. ஸோ ஜங்குக் பார்த்துட்டு, யார்டி நீ, எதுக்கு அழுகுறா என்னை பார்த்து? என்னை பிடிக்கும்னு சொன்னா, அப்புறம் எதுக்கு என்னை பார்த்து அழுகுறா? உங்ககிட்ட நிறையா கேள்வி கேட்கணும், ஆனால் இப்போ முடியாது, இப்போ நான் போய் ஆகணும். நீ அழுகாதடி, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஐயோ கார் வேறு வந்துடுச்சா? சரி நான் போயிட்டு வரேன், நீ பார்த்து போயிடு, உன்னை விட்டு போகவும் மனசு இல்லை, ஆனால் நான் இப்போ போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து அப்படியே போயிடுறாரு. ஸ்ரீ ஐயோ அவளை மறந்துட்டோம் பாரு. ஃபோனுங்க. ஹலோ இசை சிஸ்டர் கால் பண்ணுறாங்க. ஹலோ சொல்லுங்கள் சிஸ்டர், என்னாச்சு? ஏன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன சொல்லுங்களா? ஸ்ரீயை பார்த்தியா இல்லையா?
உன் கூட இருக்காளா? ஐயோ, மறந்தே போயிட்டேன். இல்லை இல்லை, நான் இன்னும் பார்க்கல, அவளை தேடிட்டே தான் இருக்கேன். சரி, நீ இப்போ எங்கே இருக்க? நான் அது ஓ, அங்கேயா? நீ அங்கே இரு, நான் வந்துடுறேன். என்ன இசை, பாத்தியா இல்லையா? தெரில சிஸ்டர், நானும் தேடிட்டே தான் இருந்தேன், அவளை காணோம். சரி, எங்கே போனேன் இவ்வளோ நேரம்? அது அது வந்து இல்லை, அது நான் தேடிட்டே இருந்தேன்னா அப்படியே நானும் வழி மாறி போயிட்டேன். சரி, இப்போ நம்ம போய் தேடலாமா? சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வராங்க. ஹேய் சிஸ்டர், அங்கே பாருங்க. ஸ்ரீ, ஹேய், என்னாச்சு அவளுக்கு? தெரில, வாங்க கிட்ட போய் பார்க்கலாம். ஏய் ஸ்ரீ, போயிடுங்க போயிடுங்க. ஏய், நாங்கள் வந்திருக்கோண்டி, பார்ட்னர். இங்கே பாரு, இங்கே பாரு. ஏய் இசைடி, இசை. ஏய் என்னாச்சு? இங்கே பாரு ஸ்ரீ, நான் மினி. இசை, இசை போயிடலாம், இங்கேருந்து போயிடலாம் ப்ளீஸ், இங்கேருந்து போயிடலாம். ஏய் சரி ஓகே, இப்போதைக்கு இவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுற, என்னாச்சு? ஏய் என்னடி ஆச்சு? இல்லை இல்லை, இங்கேருந்து போயிடலாம் ப்ளீஸ், போயிடலாமே. ஏய் என்னாச்சு? இந்த நாயாச்சும் ஏதாவது பண்ணானுங்களா? ஆமாம் ஆமாம், சொல்லு சொல்லு ஸ்ரீ, பார்த்துக்கலாம். என்னாச்சு? இல்லை மினி, யாரும் எதுவும் பண்ணல, நம்ம இங்கேருந்து போகலாமா ப்ளீஸ்? சரி ஓகே ஓகே சிஸ்டர், ஃபஸ்ட்டு இவளை கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் அப்படி அங்கேருந்து போயிடுறாங்க. சரி ஓகேடா, நம்ம இதோட இந்த எபிசோட முடிச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்ட் வந்து சூன் போட்டுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபிள் யூ, பைடா.